So, Papu Paranga, modular arithmetic exercise 2.3 oda first sum. We would have seen the example sums and introduction in the previous videos. Ipo sums, exercise sums. So, first subdivision Paranga, first one la 71 is congruent to x mod 8. Okay, ma? So, x mod 8 அப்படின்றப்ப x oda value என்னது? You should find the remainder. Okay, ma? So, அப்ப 71 அப்படின்றது dividend, 8 அப்படின்றது divisor. So, இப்ப இதுதான் நம்மளுடைய divisor அப்படின்றப்போ இங்க ரிமைண்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்னு வந்து நம்ம யூசுவலா பண்றதுல பண்ணலாம். எப்படின்னா 71 அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய டிவிடெண்ட். இப்போ இந்த டிவிடெண்ட் வந்து எக்ஸாக்ட்டா divisible by 8 அப்படின்றது எப்ப ஆகும்? when it is a multiple of 8. ஓகேவா? So multiples of 8 எழுதிட்டே போனீங்கன்னா 8, 16, 24, 32, 40, 48 என்ன எழுதிட்டே போயிட்டே இருக்காங்கன்னா இதுக்கு நியரர் நம்பர் வர வரைக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்டா. ஓகேவா? So 48, அடுத்தது என்னது? 8 7s are 56, 8 8s are 64, 8 9s are 72. அப்ப 72 அப்படின்றது இந்த நம்பரை விட அதிகம். So previous நம்பர் சூஸ் பண்ணலாம். 64ன்றதை சூஸ் பண்ணுங்கம்மா. 64 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். So 64 அப்படின்றது எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் 8. கரெக்டா இல்லையா? So இங்க mod 8 clock வரைஞ்சுக்கோங்க. mod 8 அப்படின்னா என்ன clock இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 8 divisions இருக்கும். பட் நம்பர்ஸ் வந்து 0 to 7. கரெக்டா இல்லையா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? இப்ப 0ன்ற இடத்துல தான் உங்களுக்கு எந்த நம்பர் வரணும்? இந்த 64ன்ற நம்பர் வரணும். என்ன தங்கம்? The 64 should come directly straight to 0. ஓகேவா? ஏன்னா 0ன்ற ரிமைண்டர் வரக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா multiples of 8, since 8 is your modular value. அடுத்தது பாருங்க 65. இப்ப நம்ம 71 இங்க வேணும். So how many counts பாருங்க? 64 to இந்த பாயிண்ட் வரப்ப 65, 66, 67, 68, 69, 70, 71. ஓகேவாமா? So 71 அப்படின்ற இந்த நம்பர் நமக்கு எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருதுன்னு பாருடா? 7க்கு ஸ்ட்ரைட்டா. So remainder என்ன வரும்? When 71 is divided by 8. 71 இந்த நம்பர் modular 8, mod 8 ஆல ஆகிறப்ப what is your remainder value? 7. So here x equals 7. Using the modular clock நீங்க சிம்பிளா இப்படி சால்வ் பண்ணிடலாம். புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? 64 multiple of 8. So 64ல இருந்து எத்தனை கவுண்ட்ஸ் பண்ணோம்னா நம்ம இங்க 71 வரலாம்? 1, 2, 3, 4. இந்த கிளாக்ல ஒவ்வொரு பாயிண்ட் கிட்டயும் வந்து ரீச் ஆயிட்டு ஜம்ப் ஆகணும். So 71 கிட்ட வந்து எங்க வருதுன்னா 7ன்ற ரிமைண்டர் வர இடத்துல. So x equals 7. புரியுதாமா? இந்த ஆன்சர் கரெக்டான்னு எப்படி வெரிஃபை பண்ணலாம் நீங்க? நம்ம இங்க இப்ப ஆன்சர் எடுத்து எழுதலாமா? 71 is congruent to x இருக்கிற இடத்துல என்னது? 7 mod 8 அப்படின்னு. இது கரெக்டான்னு எப்படி வெரிஃபை பண்ணலாம்? If a is congruent to b mod n. அது ஞாபகம் இருக்கா? a is congruent to b mod n அப்படின்னா a minus b will be exactly divisible by n. இல்ல அப்படின்னா a minus b will be a multiple of n. ஏதாவது ஒரு மல்டிபிள் n into some number. அப்ப nk. ஓகேவா? இப்ப a minus b னா இங்க என்னது? 71 minus 7. கரெக்டா இல்லையா? 71 minus 7. வேல்யூ எவ்வளோ? 71 minus 7 is 64. 64 is exactly divisible by 8. ஆன்சர் என்ன வரும்? 8. 8ன்ற ஒரு இன்டிஜர் கிடைக்கும். ஓகேவா? So 64 is exactly divided by 8. இந்த difference வந்து it is divisible by 8 exactly. ஓகேவா? So verify ஆயிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகேவாமா? So second subdivision போலாமாடா? What is your second subdivision? இங்க எழுதுறோம். Second subdivision பாருங்க. 78 plus x is congruent to 3 mod 5. என்ன தங்கம்? 3 mod 5. ஓகேவா? So இங்க என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமாடா? If a is congruent to b mod n, then a minus b will be a multiple of n. கரெக்டா இல்லையா? நீங்க என்ன டிவைசர் எடுக்கிறீங்களோ அந்த டிவைசரோட மல்டிபிளா இருக்கும். அப்ப 78 plus x அப்படின்றது a அப்படின்ற இந்த இன்டிஜர். ஓகேவா? அண்ட் டிஃபரன்ஸ் எதோட பண்ணணும்? b அப்படின்ற இந்த இன்டிஜரோட. So 78 plus x, இந்த 3 என்ன ஆகும்? -3. ஓகேவா? This should be equal to a multiple of this mod value. அப்ப 5 into some number. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 5k அப்படின்னு எழுதலாம். கரெக்டாடா? So 78 minus 3 பண்ணலாமா? Because these two are like terms. அப்ப 75. 78 minus 3 equals 75. 75 plus x equals 5k. ஓகேவா? இப்போ இதுல நீங்க கேட்கலாம்
75 மல்டிபிள் ஆஃப் 5 தானே. அப்ப இந்த x வேல்யூ நம்ம எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகே 75 இஸ் மல்டிபிள் ஆஃப் x, பட் அவங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளஸ் x அப்படின்றப்ப நெக்ஸ்ட் எந்த வேல்யூ உங்களுக்கு இங்க 5 ஓட மல்டிபிளா இருக்கும்னா 5 ஓட மல்டிபிள்ஸ் எப்படிடா எண்ட் ஆகும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ends with 0 or 5. கரெக்டா இல்லையா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எல்லாமே எப்படி முடியும்டா 0 or 5. சோ இப்ப 75 அப்படின்னு இங்க ஒரு நம்பர் இருக்குதுன்னா இதுக்கு அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 5ல 80. கரெக்டா இல்லையா? 80 அப்படின்ற நம்பர். சோ 80 வரணும் அப்படின்னா இந்த x வேல்யூ என்னவா இருக்கணும்? பிளஸ் 5. புரியுதா இப்ப இல்லையாடா? 75 plus x equals 5k. 5k is nothing but என்னது? Multiple of 5 அப்படின்றத denote பண்றதுக்கு தான் இந்த 5k. Multiple of 5. This difference value, ஓகேவா? நீங்க இந்த a minus b அப்படின்னு எழுதுறீங்களா? This a minus b should be a multiple of 5. அப்ப இந்த a minus b ஓட வேல்யூ இப்ப என்னது? 75 plus x இருக்கு. 75 கூட இன்னும் எவ்வளோ நம்பர்? How much should be added so that this number will become a multiple of 5 அப்படின்னா 5 should be added. So 75 plus 5 அப்படின்னா என்னது? What is the value? It is equal to 80. 80 is a multiple of 5. ஓகேவாமா? So check பண்ணிக்கிறீங்களா? 80 multiple of 5. அத எப்படி செக் பண்ணுவீங்க? 80 will be exactly divisible by 5. 5 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 5 1 is 5, remainder 3 0, 5 6 are 30, so இங்க 0, 16 times போகும். ஓகேவா? சோ இந்த k ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 16. பட் இங்க k வேல்யூ நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இந்த x வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ கம்பேர் பண்றப்ப x equals 5. ஓகேவா? சோ மேம் இது மாடுலர் கிளாக்ல செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா சோ பண்ணலாமாடா அதுலயும். சோ மாடுலர் கிளாக் அப்படின்னா இதுக்கு எந்த மாடுலர் கிளாக் வரைவீங்க? mod 5. ஓகேவா? mod 5 அப்படின்றப்ப there will be 5 divisions but the numbers will be 0 1 2 3 and 4. 4 ஓட ஸ்டாப் ஆயிடணும். கரெக்டா இல்லையாடா? இப்போ பாருங்க 78 plus x அப்படின்ற நம்பர் வந்து 3ன்ற ரிமைண்டர் இடத்துல இருக்குது. 78 plus x அப்படின்ற நம்பர் என்னடா 3 அப்படின்ற ரிமைண்டர்ல இருக்குது. ஓகேவா? சோ இங்க பாருங்க 78 ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம்னா ஒன்னு நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चनல இருந்தே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோசீட் பண்றது. சோ 78 plus x ன்ற நம்பர் எங்க வந்துறணும்? இங்க வரணும். 78 plus x அப்படின்ற நம்பர் எங்க வரணும்டா இந்த 3 அப்படின்ற ரிமைண்டர் கிட்ட இருக்குது. ஓகேவா? சோ நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 78 ன்ற நம்பர் எடுத்துக்கோ. ஓகேவா? இப்போ இந்த 78 அப்படின்றத நீங்க டிவைட் பண்ணி பார்க்கறப்போ அது என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. 78 நீங்க 5 ஆல டிவைட் பண்றப்போ 5 1 is 5, remainder 2 8 இங்க ஓகே 5 5s are 25, so remainder 3. சோ இந்த 78 அப்படின்ற நம்பரே உங்களுக்கு 3 கிட்ட தான் வரும். டிவிஷன் பண்ணி பார்க்கிறதுக்காகவே மாடுலர் அரித்மெட்டிக் கிடையாது. சோ நம்ம இத ஆக்சுவலா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 0 ஓட இடத்துல ஓகே 0 ரிமைண்டர் வர இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் வரும்ன்றதை டக்குன்னு சொல்லலாம். சோ இது 5 ஓட மல்டிபிள். சோ இதனுடைய நியரர் மல்டிபிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 75 அப்புறம் 80. கரெக்டா இல்லையா? 75 then 80. இந்த ரெண்டு நம்பர்ஸும் இந்த 0 வர இடத்துல வரும்ன்றது நமக்கு தெரியும். சோ அப்ப 75 இங்க என்ன நம்பர் வரும்? 76, இங்க 77 and இங்க 78 அப்படின்ற நம்பர் வரும். ஓகேவாடா? சோ இது வரைக்கும் நமக்கு ஐடியா இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 78 கூட you should add some number x. அதுதான் நம்மளோட क्वेश्चन. 78 என்ற நம்பரோட இன்னொரு x வேல்யூ ஆட் பண்றப்ப again அந்த நம்பர் எந்த ரிமைண்டர் தான் கொடுக்குது? 3 ன்ற ரிமைண்டர் தான் கொடுக்குது. அப்ப ரொட்டேஷன் எங்க ஆகும் பாருங்க. 78 plus x இது இந்த நம்பரோட இந்த x வேல்யூ ஆட் பண்றப்ப 3 ன்ற ரிமைண்டர். இந்த x வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 ஓகே then 2 இந்த பாயிண்ட் வரப்ப 2 இந்த பாயிண்ட் வரப்ப 3 இந்த பாயிண்ட் வரப்ப 4. ஏன்னா நீங்க 3 ன்ற ரிமைண்டர் வரதுக்கு வரைக்கும் லேண்ட் ஆகணும். இப்போ 4 இந்த பாயிண்ட் வர வரைக்கும் 5. ஓகேவா? அப்ப இந்த ரொட்டேஷன் இந்த சைக்கிள் வந்து நீங்க எத்தனை இது பண்றீங்க? 1 2 3 4 5. சோ 5 ஸ்டெப்ஸ் நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா again எந்த ரிமைண்டர் கிட்ட வந்து லேண்ட் ஆவறீங்க? 3 ன்ற ரிமைண்டர் கிட்ட வந்து லேண்ட் ஆவறீங்க. புரியுதாடா? சோ 78 plus x அப்படின்ற நம்பர் நமக்கு 3. இது வந்து நம்ம டினோட் பண்றதுக்கு தான். ஓகேவா? சோ 78 எங்க இருக்குன்னு பாக்குறீங்க. சோ 78 வந்து 3 கிட்ட இருக்குது. ஓகேவா? சோ இது கூட இன்னும் எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணா வரும் அப்படின்னா 78 அப்படின்றது இங்க போனா 79, அடுத்தது 80, 81, 82, 83. ஓகேவா? சோ 83 ன்ற நம்பர் தான் நமக்கு என்னது? 3 ன்ற ரிமைண்டர் வர மாதிரி வரக்கூடிய நம்பர். அதுக்கு நான் எவ்வளவு ரொட்டேஷன்ஸ் பண்றேன்றதா முக்கியம். இங்க டோட்டலா அந்த நம்பரை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல they have asked us to find only the value of x. அப்ப இந்த 83 ன்ற நம்பர் எவ்வளவு நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் போனா வருது?
78 ல இருந்து I have to move 5 steps. So 78 plus 5 equals 83. ஓகேவா? இத செக் பண்ணுங்க. 83 நீங்க 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 5 1 is 5, remainder 3, 3 comes down, 5 6 are 30, remainder is 3. ஓகேவாமா? சோ பாருங்க ரிமைண்டர் கரெக்ட்டா 3 வர இடத்துல முடியுது. So 83ன்றது உங்களோட நம்பர், but they have asked us to find the value of x. x மட்டும் தான் வேணும். So 78 கூட எவ்வளவு ஆட் பண்ணா அந்த 83 வருதுன்னா 5 steps இங்க நவுறீங்க. அப்ப 5 should be added. So your value of x equals 5. புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? So அடுத்தது போலாமாடா third subdivision. So what is your third subdivision question? 89 is congruent to x plus 3 mod 4. So நல்லா கவனிச்சுக்கோ. 89 அப்படின்ற இந்த நம்பர் இருக்குது பாத்தீங்களா? It is congruent to some remainder. இங்க x plus 3 mod 4. So usual step என்ன? If two integers are said to be congruent, the difference of this integer should be a multiple of this mod value. கரெக்டா இல்லையா? அப்ப difference அப்படின்னா 89 minus இந்த integer என்னது x plus 3. So 89 minus x plus 3 bracketல எழுது. This should be a multiple of this mod value. அப்ப 4 ஓட multiple இருக்கணும். 4k அப்படின்னு represent பண்றது. So 89 minusல இருந்து வெளில வந்துச்சுன்னா என்னது? 89 minus x minus 3. Minus into plus x minus x minus into plus minus, so minus 3 equals 4k. Like terms என்ன? 89 and 3 are like terms. அப்ப 89 minus 3 equals 86. So 86 minus x should be a multiple of 4. Okay வா? 86 minus x should be a multiple of 4. So 86 அப்படின்றது multiple of 4 ஆன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஓகேவா? So இதனுடைய nearer multiple பார்க்கணும். 4 ஓட multiple இதனுடைய nearer value பார்க்கணும். உங்களுக்கு எதுல இருந்து தெரியும்? கண்டிப்பா 4 ஓட மல்டிபிள் அப்படின்னா 80ன்றது தெரியும். டைரக்டா மல்டிபிள் நியரர் மல்டிபிள கண்டுபிடிக்க முடியாதவங்க இப்ப 80 அப்படின்றதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? 4 2s are 8. அப்ப 4 20s are 80. 20th multiple of 4 is 80. அதுல இருந்து எழுதிட்டு வாங்க. 80, 84, 88. அப்ப 84ன்ற நம்பர் is nearer to 86. அதே மாதிரி 88 அப்படின்ற இந்த மல்டிபிளும் nearer to 86. இப்ப இங்க என்ன ஆபரேஷன் நடக்குதுன்னு பாருடா. 86 minus some number. 86 minus some number should be a multiple of 4. அப்ப if you subtract some value from this 86, it should become a multiple of 4. அப்ப subtract பண்ணீங்கன்னா இதை விட சின்ன நம்பர் தான் கிடைக்கும். அப்ப 86 விட இங்க சின்ன நம்பரா இருக்கக்கூடிய மல்டிபிள் எது? 84. 86க்கும் 84க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும்? 2. அப்ப இங்க x வேல்யூ என்ன நீங்க டிட்டர்மைன் பண்ணிடலாம்டா? 2. ஓகேவா? 86ல இருந்து 2 அப்படின்ற நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணனா 84 அப்படின்ற இது கிடைக்கும். 84 is nothing but a multiple of 4. 21st multiple of 4. ஓகேவாமா? So x value find out பண்ணியாச்சாடா? So இதே modular clockல பண்ணனும்ன்றவங்க என்ன பண்ணலாம்? இந்த 89 is congruent to x plus 3 mod 4 இருக்காடா? நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த plus 3 நீங்க இந்த சைடு கொண்டு போயிருங்க. So 89 minus 3 equals உங்களுக்கு எங்க என்ன இருக்கும்? நீங்க is congruent to x mod 4. ஓகேவா? சோ இப்போ என்னது? 89 minus 3 ஓட வேல்யூ எவ்வளோ? 86. என்ன தங்கம்? 86. So it is congruent to x mod 4. இப்போ modular clock வரையலாமா? mod 4 அப்படின்னா என்னது? mod 4 அப்படின்னா 3 வரைக்கும் இருக்கணும் அந்த நம்பர்ஸ். 0 1 2 3. சரியா? 0ல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஏன்னா இது mod 4 clock. அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எல்லாமே வரும். 86 ஓட நியரர் மல்டிபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்னேன் 40. 4 10s are 40. அப்ப 4 20s are என்ன வரும்? 80. சோ இதுல இருந்து உங்களுக்கு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் மல்டிபிள்ஸ். அப்ப 80, 84, 88. இந்த நம்பர்ஸ் எல்லாமே 0ல வரும். 80, 84, 88. கரெக்டாடா? சோ இப்ப பாருங்க 86 அப்ப எங்க வரும்? 85, 86. கரெக்டா இல்லையா? இங்க 85, 84 இங்க வந்துட்டதுனால 0ல வந்துட்டதுனால அடுத்தது 1 கிட்ட என்ன இருக்கும்? 85. 2 கிட்ட என்ன இருக்கும்? 86. சோ 86 பாருங்க எங்க வருதுன்னு நமக்கு 2 கிட்ட. சோ x வேல்யூ என்னதுடா? 2. x வேல்யூ என்னமா? 2. அவ்வளவுதான். சிம்பிள். புரிஞ்சுதாமா? சோ 89 minus 3 இந்த ஸ்டெப் பண்ணிடுறோம். 86 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. இதனுடைய நியரர் 4 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் பாக்குறோம். சோ 80, 84, 88ல 0 கிட்ட வரும். 84ன்ற நம்பர் எடுத்தனா next number will be 1. ரிமைண்டர் 1க்கு நேரா இருக்கும். அதுக்கு next நம்பர் ரிமைண்டர் 2க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். சோ 86ன்ற நம்பர் பாருங்க x ஓட வேல்யூ 2. ஓகேவா தங்கம்? புரிஞ்சுதா என்னன்ட்டு?
சோ அதே மாதிரி தான் நான் இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதே பேட்டர்ன் தான். இப்ப பாரு 78 plus x is congruent to mod 5. நான் செகண்ட் சப்டிவிஷன் சொல்றேன்டா. இன்னொரு மெத்தட் மாடுலர் கிளாக்ல இன்னொரு விதமா செய்யறதுக்கு 78 plus x is congruent to 3 mod 5 ன்னு இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த x இருக்கு பாத்தீங்களா, இத கொஞ்ச நேரத்துக்கு மறந்துரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 78 மட்டும் எடுங்க. ஓகேவா? இந்த mod வேல்யூ இதெல்லாம் எடுக்கல. 78 அப்படின்ற இந்த வேல்யூ மட்டும் எடுத்தாங்க. சோ 78ன்ற நம்பர் எங்க வரும்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0க்கு நேரா ஃபர்ஸ்ட் நான் இந்த கிளாக் வரைஞ்சறேன். சோ 0க்கு நேரா 5 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் இருக்கும். சோ 78 ஓட நியரர் 5 மல்டிபிள்ஸ் எதெல்லாம்னா 75, 80 இது எல்லாமே நியரர் மல்டிபிள்ஸ். கரெக்ட்டா? சோ 75 இங்க இருக்குன்னா 76, 77, 78. அப்ப 78 இங்க வருது. இப்ப நம்மளோட क्वेश्चन பாருங்க. 78 கூட some number should be added in order to get the remainder 3. அப்ப 78ன்ற நம்பர் 3 கிட்ட வருதுன்றப்ப again 3 கிட்டயே ஒரு நம்பர் வரணும்னு நீங்க என்ன பண்ணணும்? 5 steps நீங்க மூவ் பண்ணணும். because this is a mod 5 clock. கரெக்ட்டா இல்லையா? சோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதே பாயிண்ட்க்கு வரணும்ன்றப்ப ஒரு full cycle. ஒரு full cycleன்றப்ப ஒரு full mod 5 clock நீங்க சுத்துறீங்க. அப்ப 5 will be your answer. அப்படி சொல்லிடலாம். x equals 5. புரிஞ்சுதாடா என்னன்ட்டு? இதையே தான் நான் இன்னும் டீடைல்டா இங்க சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இதே ஸ்டெப் தான். So next subdivision பாருடா, fourth subdivision. 96 is congruent to x by 7 mod 5. So இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, டிவிஷன்ல எல்லாம் வருது இல்ல. சரி பார்க்கலாம்டா. ஓகே, சோ பாருங்க, zoomed in. 96 is congruent to x by 7 mod 5 அப்படின்னா மேம் இதுல எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுனா the same procedure. a is congruent to b mod 5 னா a minus b அந்த ஸ்டெப்பை மறக்காதீங்க. the difference will be a multiple of this mod value. அப்ப என்னது? 96 minus x by 7 will be a multiple of 5. ஓகேவா? will be a multiple of 5. so 5 into some numberன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 5k அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். so இப்ப இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரு 96 minus x by 7 அப்படின்றப்ப இந்த 7 வந்து மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவோம். கரெக்டா? சோ இப்ப இத நான் பண்ண வேண்டாம்டா. அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஒன்னு புரியும். 96 மைனஸ் இங்க ஒரு நம்பர் இருக்குது. நீங்க எப்போதும் பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன பாத்தீங்களோ அதேதான். இந்த இப்ப தேர்ட் சப்டிவிஷன்ல பார்த்தல 86ல இருந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணினா 4 ஓட மல்டிபிள் கிடைச்சிரும். சோ இப்ப அதே மாதிரி இத கன்சிடர் பண்ணு. ஃபிராக்ஷன் சொல்லிட்டு புதுசாலாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. 96ல இருந்து இந்த நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 5 ஓட மல்டிபிள் கிடைக்கும். சோ நம்மளோட யூசுவல் ப்ரொசீஜர் என்ன? 96 ஓட நியரர் மல்டிபிள்ஸ் எல்லாம் பார்க்கணும். சோ 5 ஓட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கும்? 90 0ல முடியும் 5ல முடியும். சோ 90, 95, 100 இதெல்லாம் தான் இதனுடைய நியரர் மல்டிபிள். சோ இப்ப 96 அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம்? மைனஸ் இருக்குது. அப்ப இங்க நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இதை விட சின்ன நம்பர் தான் கிடைக்கணும். அப்ப எந்த மல்டிபிள சூஸ் பண்ணுவீங்க? 95 அப்படின்ற இந்த நம்பர் வரணும்ன்றது டிசைடட். கரெக்டா? சோ 96ல இருந்து how much should be subtracted in order to get 95? 1. கரெக்டா இல்லையா? 96ல இருந்து 1 சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா 95 கிடைச்சிரும். இது உங்களால டிட்டர்மைன் பண்ணிட முடியும். கரெக்டா இல்லையா? 96 minus 1 will be equal to 95. அப்ப சிம்பிள். இங்க x by 7 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். அவ்வளவுதான். கரெக்டா இல்லையா? x by 7 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்? 1 should be there. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா what is the value of x? x equals இந்த 7 இந்த சைடு போச்சுன்னா என்னடா? 1 into 7 that is equal to 7. So what is the value of x here? 7. Simple. முடிஞ்சிருச்சுல? So substitute பண்ணி பாரு. 96 minus x இருக்கிற இடத்துல 7 substitute பண்ணு. So 7 by 7 equals 5k. 96 minus 7 by 7 is nothing but 1. If the numerator and denominator are same, then it will be equal to 1. So 96 minus 1 equals 5k. That is 95 equals 5k. ஆமாவா இல்லையா? ஆமா. Because the 95 is a multiple of 5. ஓகேவா? எத்தனாவது மல்டிபிள்னா நம்மள கண்டுபிடிக்க சொல்ல அப்படியேனாலும் நீங்க டிவிஷன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். 5 1 is 5, 4 இங்க ரிமைண்டர் 5, 5 9s are 45. So 19th multiple 5 into 19 will be equal to 95. So இது நமக்கு தேவையில்ல, பட் இந்த x ஓட வேல்யூ தான் தேவை. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 7. புரிஞ்சுதாடா? So மேம் 7 அப்படின்னா இந்த ரிமைண்டர் இருக்கிற இடத்துல வந்து மாடுலஸ் வேல்யூவோட பெரிய வேல்யூ
அப்படி சொல்றவங்க என்ன பண்ணலாம் பாருங்க, 7 அப்படின்றது கரெக்ட், மாடுலர் வேல்யூட பெரிய வேல்யூ தான். பட் அவங்க இங்க வெறும் 7 கொடுத்திருக்காங்க. 7 by 7, 7 by 7 அப்படின்றப்ப it becomes 1. 1 அப்படின்ற ரிமைண்டர் 5 விட சின்ன நம்பர் தான், கரெக்டா இல்லையா? So 1 is lesser than 5. அப்ப நம்ம இங்க x வேல்யூ கரெக்டா தான் வரும். ஓகேவா? நம்ம x equals 7 ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறது, it is the right answer. So next subdivision பாருடா, fifth subdivision. 5x is congruent to 4 mod 6. So 5x is congruent to 4 mod 6 அப்படின்னா நம்மளுடைய யூஷுவல் ப்ரொசீஜர்ல பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் நான் இந்த சம் மட்டும் என்ன பண்றேன், மாடுலர் கிளாக்ல ப்ரொசீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட யூஷுவல் ஸ்டெப் வரேன்டா. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அண்ட் பெரிய சம்மா போகும். ஸோ மாட் அப்படின்னா என்ன கிளாக் இங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், மாட் 6 அப்படின்னா ஃப்ரம் 0 to 5, கரெக்டா இல்லையா? ஸோ 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவாமா? சோ இப்போ mod 6 clock கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. தென் உங்களோட பேசிக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, 0 இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோ. பிகாஸ் 0 ரிமைண்டரா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. சோ 6, 12, 18 and it goes on. கரெக்ட்டா? 6 ஓட மல்டிபிள்ஸ் இங்க இருக்கும். அடுத்து பாரு, நெக்ஸ்ட் ஸ்டெப், வாட் இஸ் த ரிமைண்டர் ஹியர்? 4 is the remainder. அப்ப 4க்கு நேரா வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கரெக்டா இல்லையா? சோ இந்த 5x அப்படின்ற இந்த நம்பர் எங்க வரும்? 4ன்ற ரிமைண்டர் வரக்கூடிய இடத்துல தான் இந்த 5xன்ற நம்பர் வரும். இது புரியுதா புரியலையா? ரிமைண்டர் is 4 when this number is divided by 6. சோ இந்த டிவிடெண்ட் வந்து கண்டிப்பா 4க்கு நேரா தான் வரும். சோ 4 கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோ, 0ல இருந்து 5. அடுத்த சைக்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6 அப்படின்னா 7, 8, 9, 10. ஓகேவா? சோ 4க்கு நேரா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, 10. அப்ப நான் ஒவ்வொரு டைமும் 11, 12 அப்படின்னு சொல்லி 12 அடுத்த சைக்கிள் பண்ணும், அடுத்த சைக்கிள், அப்படிதான் நான் கண்டுபிடிக்க முடியுமானா? நான் இதுவும் சொல்லியிருக்கேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல. இதனுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிட்டேன்னா ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். 4 4 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா இங்க நெக்ஸ்ட் கிடைச்சிரும்? 6. இது என்ன மாட் வேல்யூ, என்ன மாடுலர் கிளாக்கோ அந்த வேல்யூ நீங்க ஆட் பண்ணிட்டே வரணும். 4 plus 6, 10. 10 plus 6 என்னது? 16. 16 plus 6 என்னதுடா? 22. 22 plus 6 என்னது? 28. 28 plus 6, 34. 34 plus 6, 40. And it goes on. ஓகேவா? சோ இதுல எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறதுனா, சிம்பிள். 5x என்ன பண்ணணும், நீங்க ஈக்குவேட் பண்ணணும். இப்ப இந்த 5xன்ற நம்பர் தான் இங்க எல்லாமே, இது எல்லாமே உங்களுக்கு என்னது? 5x. சோ இதுல எந்த நம்பர் உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். क्वेश्चन என்னன்றதை திருப்பி படிச்சுக்கோ. find the least positive value. அதனால இருக்கிற எல்லா ஆன்சரும் எடுத்து எழுத கூடாது, இருக்கிறதுல smallest positive value எதுவோ அதை எடுத்து எழுதணும். சோ 5x ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 10. 10 ஓட ஈக்குவேட் பண்ணு. அப்ப x is equals என்னது? 10 by 5, that is equal to 2. So x equals என்னடா? 2. ஓகேவா மேம்? அப்ப அடுத்த வேல்யூல வராதானா? வராது. இப்ப 16 ஈக்குவேட் பண்ணி பாரு. 5x equals 16 ஈக்குவேட் பண்ணு. x equals 16 by 5. 16 by 5ன்றது ஒரு இன்டிஜரா? கிடையாது. It is not a integer. அப்ப இந்த வேல்யூ எக்ஸ்க்ளூடட். and 22வும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிடும். 28 எக்ஸ்க்ளூட் ஆயிடும். 34 எக்ஸ்க்ளூட் ஆயிடும். 40 வரும். எப்படி நீங்க டைரக்டா சொல்றீங்க எக்ஸ்க்ளூட் ஆயிடும் இது இன்க்ளூட் ஆகும்னா, இங்க 5 into x. அப்ப 5 ஓட மல்டிபிளா இருக்கணும். 10 is a multiple of 5. அதே மாதிரி 40 is a multiple of 5. கரெக்டா இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 10 வருது, அடுத்து 6th நம்பர் வருது. ஓகேவா? சோ x value can be 2 or x value can be 8. ஆனா நம்ம 2, 8 அப்படின்ற ஆன்சர்ல நம்ம என்ன பண்றோம், இன்னும் போகும். x value நீங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டு போலாம். ஆனா நம்ம ஏன் 2 ஃபிக்ஸ் பண்றோம்? they have asked us to find the smallest positive value. ஓகேவா? 8 ஆன்சரா எடுக்கலாம், பட் 2 அப்படின்றது இதை விட சின்ன நம்பர். சோ x equals 2 is your final answer. புரிஞ்சுதா? எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, mod 6 clock கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. சோ mod 6 clockல 4ன்ற ரிமைண்டர் வரதுக்கு நேரா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதுறீங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 அப்படின்னா +6 +6 +6 6 ஆட் பண்ணிட்டே வரணும் mod 6 clockன்றதுனால. சோ இப்போ ஒவ்வொரு நம்பரா எடுத்து, இது வந்து 5x இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த நம்பர் 5x இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதா? சோ 5 ஓட மல்டி 5x ஓட ஈக்குவேட் பண்றீங்க. சோ இத பண்ணீங்கன்னா x equals 2. ஏன் 5x ஓட பண்றோம்? இது வந்து nothing but a dividend. This number when divided by 6 will leave a remainder 4. அப்ப 4ன்ற ரிமைண்டர் லீவ் ஆகிறதுக்கு நேரா இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நீ இதோட ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணி பாக்குறப்ப எந்த நம்பர் இன்டீஜரா வருதோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். அதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டதுனால x equals 2 எடுத்துக்கிறோம். ஓகேவாமா? புரிஞ்சுதாடா?
ஈஸி தானே. சோ இதை நீங்க இதுல செஞ்சீங்க அப்படின்னா, இதே நம்மளோட யூஷுவல் ப்ரொசீஜர்ல பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 5x minus 4 equals அலிட்டர் பண்ற பாரு equals 6k. கரெக்டா இல்லையா? The difference of these two integers will be a multiple of 6. இதுதான் நம்மளுடைய theorem. So 5x minus 4 அப்படின்றது என்ன பண்ணலாம்? 5x equals 6k plus 4. அடுத்தது x தான் நீங்க கண்டுபிடிக்கணும். So 6k plus 4 by 5. இப்போ இதுல என்ன பண்ணணும்? You have to substitute and see k equals எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த x value கிடைக்குதுன்னு. So k equals 0 ஆரம்பிச்சு k equals 1, k equals 2, k equals 3 சொல்லி substitute பண்ணி பாப்பீங்க. அப்ப அதுல உங்களுக்கு எந்தெந்த வேல்யூ கிடைக்கும்னா, நான் எப்படி சொல்றேன் இந்த வேல்யூ தான் கிடைக்கும்னா, பாரு இதுல ஃபர்ஸ்ட் நம்பர். சோ k equals 1ன்ற இடத்துல உங்களுக்கு x equals 2ன்ற வேல்யூ கிடைக்கும். அடுத்தது 6th நம்பர். ஓகேவா? சோ 6th நம்பர்ன்றப்ப k equals 6 அப்படின்றப்ப அடுத்த வேல்யூ x equals 8ன்றது கிடைக்கும். சோ இத நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணணும்? இந்த மாடுலர் கிளாக் வரையாம செஞ்சீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ல செய்யாம செய்யறப்ப ஒவ்வொன்றும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாடா? சோ இந்த மெத்தடுக்கு I'll prefer this modular clock method நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ செய்யுங்க. ஓ இல்ல மேம் எனக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து லாங் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் இதுல செஞ்சு பார்த்தே கண்டுபிடிச்சுக்கிறேன்றவங்க தாராளமா கண்டுபிடிக்கலாம். இன்டிஜர் வேல்யூ எந்த ஆன்சருக்கு வருதுன்னு பாருங்க. இப்ப k equals 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4 by 5. கரெக்டா இல்லையா? 4 by 5 is not an integer. 6 into 0 is 0. 0 plus 4 by 5 என்னது? 4 by 5. 4 by 5 is not an integer. So இந்த வேல்யூ வராது. k equals 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா x equals 2. அப்ப இதுதான் ரைட் ஆன்சர்னு சொல்லி நீ எடுத்து எழுதிடலாம். ஏன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, அதனால இதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகேவாமா? புரிஞ்சுதாடா என்ன சொல்றேன்னு? சோ மாடுலர் கிளாக்லயும் செய்யலாம், நம்மளோட யூஷுவல் ப்ரொசீஜர்லயும் செய்யலாம். அதாவது நம்ம சம் மெத்தட்ல. ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்மளோட சம் மெத்தட்லயே பண்ணிட்டோம். இது எல்சிஎம் எடுத்து செய்யறதுக்கு பதிலா இங்கேயும் என்ன பண்ணிட்டோம்? ஒரு சின்ன ஷார்ட்கட், x by 7ன்ற இடத்துல 1ன்ற நம்பர் இருக்கணும்ன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். 96ல இருந்து 1 சப்ட்ராக்ட் ஆனா 95. 95 is a multiple of 5. So என்னோட தியரம் படி அப்ப 1 சப்ட்ராக்ட்னா this x by 7 should be equal to 1. So அதுல x equals 7ன்ற வேல்யூ கிடைச்சிருது. புரியுதாடா? So அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதுவும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்க மாடுலர் கிளாக் வரைஞ்சு. தென் செகண்ட் சப்டிவிஷன் இது சம்லயும் செய்றீங்க, மாடுலர் கிளாக்லயும் செஞ்சிடுறீங்க. So எது ப்ரிஃபரபிளோ அதை நீங்க செஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான். 89ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு mod 4 ஆல வந்து அதாவது 4 ஓட மல்டிபிள் கிடைக்கணும். சோ 86 minus some நம்பர்ன்றப்ப நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதிக்கோங்கமா. சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பாருங்க 80ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பிகாஸ் இதனுடைய நியரர் எக்ஸாக்ட் மல்டிபிள் என்னால கண்டுபிடிக்க முடியலனா 80 அப்படின்ற மல்டிபிள்ல கண்டிப்பா உங்களால சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியும். சோ 80, 84, 88ன்றப்ப அதை வச்சு ப்ரொசீட் பண்றீங்க. ஓவராலா எல்லாத்தையும் ரிவிஷனும் பண்ணியாச்சுட்டா. சோ பாருங்க, இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி கூட பண்ணி பாருங்கடா. கண்டிப்பா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மாடுலர் ஈஸி தான். So unless and until இந்த மாடுலர் கிளாக் வந்து நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். மாடுலர் கிளாக் எப்படி வரையிறது, அதுக்கப்புறம் இந்த ஜீரோன்ற நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நேரா வர நம்பர்ஸ், இதுக்கு நேரா வர நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஐடியாலஜி புரிஞ்சிருச்சுன்னா this is very easy. Okay, so பாப்பு பாருங்கடா, exercise 2.3 second sum. If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? So கொடுத்திருக்கிறத first நம்ம represent பண்ணிடலாமா ஸ்டேட்மெண்டா? x is congruent to 13 mod 17. கரெக்டா இல்லையா? So given என்ன எழுதிக்கலாம்? x is congruent to 13 modulo 17, which means mod 17. கரெக்டா? Then, so second statement. Then 7x minus 3. 7x minus 3 is congruent to which number modulo 17? So which number அப்படின்றப்ப நமக்கு இந்த இடத்துல நம்பர் தெரியல. கரெக்டா? So we can put an alphabet or variable நம்ம சொல்லுவோம். So இங்க x என்ற வேரியபிள் ஆல்ரெடி யூஸ் ஆயிட்டதுனால நம்ம என்ன பண்ணலாம்? y அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்றேன். So y modulo 17. So which number அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம்டா? y அப்படின்ற வேரியபிளால ரீப்ளேஸ் பண்றோம். y mod 17. So இப்ப x அப்படின்றது 13 mod 17 னா 7x minus 3 is congruent to y mod 17. So y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்ப உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிரும்? இங்க y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி we have to find the value of x. கரெக்ட்டா இல்லையாடா? So x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாடுலர் கிளாக் போயிரலாமாடா? So in the modular clock என்ன clock இருக்கணும்? It is mod 17. அப்ப mod 17 clock, which means there will be 17 divisions, but the numbers will be
0 to 16. கரெக்டாமா? So 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 17 number வரக்கூடாது. கரெக்டா? Because it is a mod 17 clock. அப்ப 17 divisions இருக்கும். Starts from 0 to 16. இது எல்லாமே என்னது ரிமைண்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது. கரெக்டா? நீங்க 17ன்றது டிவைசரா சூஸ் பண்றப்ப the remainder should be less than the divisor. இப்போ இங்க என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. What is the first sums remainder? 13. கரெக்டா? So x is some dividend. இங்க x அப்படின்றது ஒரு நம்பர் இங்க இருக்குது. So that number when divided by 17 leaves a remainder 13. கரெக்டா இல்லையா? So this is the dividend and this is the divisor. 17 is the divisor. Mod value is our divisor. So this is the remainder that is left. அப்ப 13 அப்படின்ற நம்பர் தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது. 13 அப்படின்ற இந்த ரிமைண்டருக்கு நேரா வரக்கூடிய சீக்வென்ஸ் தான் நீங்க பார்க்கணும். கரெக்டா இல்லையாமா? So 13 ஓட சீக்வென்ஸ்ல வரக்கூடிய நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? What I have already told you. இதுல வரக்கூடிய அடுத்த டிவிடெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா you have to add this mod value to this. So 13 அப்படின்ற நம்பர் இங்க இருக்கு அப்படின்னா 13 plus 17. என்ன தங்கம்? 13 plus 17. What is 13 plus 17? 30. கரெக்டா? 13 17 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30. So again 17 ஆட் பண்ணீங்க அப்படின்னா it is 47. So அதே மாதிரி நமக்கு values goes on. கரெக்டா? So next successive values கண்டுபிடிக்கிறதுக்கு consecutive values கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கம்மா? You are adding plus 17. ஓகேவா? So 13 ஓட 17 ஆட் பண்றப்ப 30 கிடைக்கும். Again 30 ஓட plus 17 ஆட் பண்றப்ப 47. Again plus 17 அப்படின்றப்ப the next number will be obtained. ஓகேவா? So 17 அப்படின்றது நம்மளுடைய mod value. அத தான் நம்ம ரிப்பீட்டடா ஆட் பண்ண போறோம். So இப்போ இந்த x value நீங்க என்ன எழுதிக்கலாம்? 30. X value என்ன எழுதலாம்டா? 30. ஏமா நீங்க இவ்ளோ values இருக்கு நீங்க 30 எழுது. The least positive value that is applicable here. கரெக்டா? இந்த x value நம்ம எப்போதுமே எப்படி எடுப்போம்? least positive value எடுக்கணும். கரெக்டா? So 13 அப்படின்றது ரிமைண்டர். இந்த ரிமைண்டரோட first number இந்த சீக்வென்ஸ்ல கிடைக்கக்கூடிய first number the smallest positive value கிடைக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 30 தான். ஓகேவாமா? So the least positive value of x that is possible here is என்னது? 30. எப்படி கண்டுபிடிச்சீங்க? using the modular clock. ஓகேவா? இதை விட சின்ன நம்பர் வந்து நீங்க எதுவும் 17 நால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா any positive value கிடைக்காது. ஓகேவா? first table என்னது? 17 ones are 17. அடுத்தது என்னது? 17 twos are 34. பாருங்க செகண்ட் நம்பரே உங்களுக்கு என்ன? செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 17 என்னது? 34. So இதை விட கம்மியான நம்பர் இருக்கிறதுலே first possible number that leaves a remainder 13 அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 ரிமைண்டர் வர மாதிரி கூடிய ஒரு நம்பர் என்னது? 13 டிவிடெண்ட் தான். சோ இப்போ நீங்க 30 டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 17 ஆல டிவைட் பண்றப்போ 1 டைம் தான் போகும். சோ ரிமைண்டர் என்னது? 13. கரெக்ட்டா வருதாடா? சோ this is the least positive value. அப்ப இங்க x ஓட வேல்யூ இப்போ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் இந்த சம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 13ன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ x ஓட வேல்யூ வந்து 30 எடுத்து எழுதிக்கோங்க. So இதனுடைய இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் where we have to go for? We have to move for the second statement. 7x minus 3 is congruent to y mod 17. இப்போ இந்த 7x minus 3ன்ற இடத்துல x value substitute பண்ணீங்கன்னா you have to find the remainder. அப்ப 7x minus 3 அப்படின்னா என்னது? 7 into 30 minus 3. கரெக்டா இல்லையா? is congruent to y mod 17 அப்படின்ற statement. This is the second statement. கரெக்டா தங்கம்? So 7 into 30 is 7 3s are 21. Since it is in tens place, அப்ப 210. So 210. Okay, Mama? 7 into 30 is 210. Minus 3 is congruent to y mod 17. So what is the value here? 210 minus 3 is equal to 207. 210 ல இருந்து 3 subtract பண்ணோம்னா we get 207. 207 is congruent to y mod 17. ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சா? இப்போ again பாருங்க which is the dividend here? 207 is the dividend. கரெக்டாமா? So இந்த நம்பரை when you divide it by 17 mod value தான் நம்மளுடைய divisor. What is the remainder that is obtained? That is the question here. ஓகேவாமா? So you have to find the remainder when this number is divided by this divisor. ஓகேவா? So how will you find the remainder? Again go for modular clock. இல்ல அப்படின்றவங்க divisionல கூட பண்ணுங்கடா. divisionல கண்டுபிடிச்சு கூட செய்யலாம். So இங்க வந்து என்ன பண்ணலாம்னா actual procedure for to find using modular arithmeticன்றப்ப modular clock போட. So 0ன்ற ரிமைண்டர் வரக்கூடிய நம்பர்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? Those are multiples of 17.
ஜீரோன்ற ரிமைண்டர்ல வரக்கூடிய சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 17. சரியாடா? சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 17 இந்த நம்பரோட நியரர் மல்டிபிள் ஆஃப் 17 கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? முடியும்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப பாருங்க 17 ஒன்ஸ் ஆர் 17 ஆரம்பிக்கிறதுல நமக்கு இப்ப எந்த யூஸ் இல்ல. அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய லிஸ்டா போகும். ஓகேவா? பிளஸ் 17 பிளஸ் 17 பிளஸ் 17 ஆட் பண்ணிட்டு போறப்ப சோ டைரக்டா பாரு நம்பரை பாரு. இட் இஸ் 207. so 17 into 10 நாலே 170 தான் வருது. கரெக்டா இல்லையா? so 17 into 10th multiple of 17 இது 170. so அதை தாண்டி தான் போகுது. அப்ப நம்ம இதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 170 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமாடா? 170க்கு அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? you should add plus 17 to this number. 170க்கு நீங்க என்ன பண்ணணும்? you should add plus 17. 17 வந்து ஆட் பண்ணணும் இதுக்கு. so 17 நீங்க ஆட் பண்ணனும்னா what is the next number that is obtained? 187. again when 17 is added to this number 197 and 207 அப்ப 204. கரெக்டாடா? 204 என்ற நம்பர் தான் நமக்கு இங்க கிடைக்குது. so 204 பாருங்க இங்க இது கிட்ட வந்துச்சா? கரெக்டா? 207 கிட்ட வருதா? so this number 204 is nearer to 207. so நான் next multiple கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. I can go for the wrap around the circle. ஓகேவா? so 204 அப்படின்றது 0 கிட்ட வந்துச்சுன்னா 205ன்றது எங்க வரும்? 1 கிட்ட. 206 2 கிட்ட. 207 அப்படின்றது எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருது பாருடா? 3 க்கு ஸ்ட்ரைட்டா. so இந்த 207 is the number that is to be divided. so 207 அப்படின்ற நம்பர் இந்த மாடுலர் கிளாக்ல எந்த நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா வருது? 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா வருது. so 207 is straight to this number 3. so what is the remainder that will be obtained? 3. so y is equal to 3. புரியுதாமா? 207 when it is divided by 17 which means mod 17 value எடுக்கிறப்ப what is the remainder that is obtained? 3. so y value equals 3. புரிஞ்சுதாடா? so எப்படி இத கண்டுபிடிச்சோம்? 0க்கு நேரா we'll get multiples of 17. so I'm writing the multiples of 17 here. so direct 1734 ன்னு ஸ்டார்ட் பண்ணாம நான் என்ன பண்றேன்? 10th multiple 170 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். because I know 170 is a multiple of 17. எல்லாத்துக்கும் வந்து இந்த 10th multiple டக்குன்னு எழுத முடியும். 13 ஓட 10th multiple என்ன? 13 10s are 130. 14 ஓட 10th multiple என்ன? 14 10s are 140. so இந்த 10th multiple எப்போதுமே ஈஸியா எழுத முடியும். so அதுல இருந்து what I'm doing? plus 17 plus 17. ஓகேவா? 170 ஓட 17 ஆட் பண்ணா 187. 187 ஓட 17 ஆட் பண்ணா 204. so 204ன்றது ஓரளவு இதுக்கு நியரர் நம்பரா இருக்கு. இப்போ நான் அப்படியே கிளாக்ல எழுதிட்டு போறேன். 204 இங்கனா 205 206 207. so எந்த நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா வருது? தேர்ட் நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா 3 ன்ற நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா வருது. so y equals 3. கண்டுபிடிச்சிட்டோமாடா? so இது ஒரு மெத்தட். ஓகேவா? so இதையே இன்னொரு இது என்ன பண்ணலாம்னா using the theorem. so what is the given statement? பாருங்க இந்த given statement நம்ம திருப்பி எழுதலாமா? இங்கே நீங்க x value y value ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. so another method we are going to do x is congruent to 13 mod 17. given question வந்து ஸ்டேட்மெண்டா எழுதிருக்கோம்ல. so அத நான் திருப்பி இங்க செகண்ட் மெத்தட்க்கு எழுதுறேன். 7x minus 3 is congruent to y mod 17. ஓகே, இது எப்படி புதுசா செய்ய போறோம்னா using a theorem. என்ன theorem அப்படின்னா see when a is congruent to b mod n, when a is congruent to b mod n, whatever operation you do to the left side integer, இந்த சைடுல இருக்கக்கூடிய இன்டிஜருக்கு நீங்க என்ன ஆபரேஷன் பண்றீங்களோ, which means if you add plus c, okay, c வந்து நீங்க ஆட் பண்ணீங்க, c ன்னு ஒரு இன்டிஜர் ஆட் பண்ணீங்க a க்கு அப்படின்னா this c should be added to b also. கரெக்ட்டா இல்லையா? mod for the same mod value, for the same mod value. இந்த தியரம் நீங்க படிச்சிருப்பீங்க. so if a is there, if I am subtracting some integer c from this number, then the same integer c should be subtracted from b also. sorry நான் இங்க plus போட்டுட்டேன். then the same integer c should be subtracted from b also, b minus c mod n for the same mod value. இங்க a க்கு into c பண்ண அப்படின்னா is congruent to b into c mod n. புரியுதாடா? so இங்க a is congruent to b mod n னா இங்க நீங்க என்ன ஆபரேஷன் a க்கு பண்றீங்களோ the same operation should be repeated to b also. so இப்ப பாரு நல்லா x value find out பண்ற வரைக்கும் same procedure டா. ஓகேவா? x value find out பண்ற வரைக்கும் same procedure. இதுல வந்து பண்றப்ப நீங்க x value கண்டுபிடிக்க கூட தேவையில்லை. சேம் ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாலும் so இப்ப அதை நீங்க செய்யாம கூட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா so you consider this as the a. ஓகேவா? a சைடுல இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு என்னது இப்போ a. இது this is congruent to b mod n. ஓகேவா?
So இப்போ இங்க a வேல்யூ என்னது x, b ங்கிறது 13 mod n. இப்போ whatever operation is done to a, இப்போ இங்க பாரு a அப்படின்றது என்னது x, கரெக்டா இல்லையாடா? a அப்படின்றது x. நல்லா கவனிச்சுக்கோ சாமி. first statement இத நீங்க வந்து a is congruent to b mod n ஓட கம்பேர் பண்றீங்க. அப்போ what do you get? a வேல்யூ அப்படின்றது இங்க x. சோ இந்த a க்கு இப்போ இங்க என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க? செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல பாருங்க. You have multiplied this a by 7 and subtracted 3 from that. கரெக்டா இல்லையா? You have multiplied this a with 7 and subtracted 3 from that. So பாரு x அப்படின்றது தான் நமக்கு a as per the statement 1. இது வந்து நம்மளுடைய first statement, இதனுடைய second statement. So as per the statement 1, இந்த x ன்ற இன்டிஜருக்கு நீங்க என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க? எப்படி a ன்ற இன்டிஜருக்கு plus c பண்ணா இங்கேயும் plus c, minus c னா இங்கேயும் minus c, into c னா இங்கேயும் into c. அதே மாதிரி இங்க x ன்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்ன்றத பாக்குறோம். So it is multiplied with 7. It is multiplied with 7. ஒரு step. What is done? Multiplied with 7. Okay. Then it is subtracted. 3 is subtracted from it. 3 is subtracted from it. 7 ஓட multiply ஆனதுக்கு அப்புறம் 3 அப்படின்ற நம்பரை subtract பண்றோம் இதுல இருந்து. So second step என்னது? 3 is subtracted from it. Okay வாமா? So இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா பாரு, x அப்படின்றதுக்கு இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. கரெக்டா? சோ அப்ப இந்த y க்கும் அதே ஆபரேஷன் நடந்திருக்கும். சேம். கரெக்டா? This y value would have been multiplied with 7 and subtracted from 3. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவீங்க? x க்கு இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்றப்ப இந்த 13 க்கு நம்ம என்ன பண்ணணும்? The same operation should be applied. கரெக்டா இல்லையா? நீங்க லெஃப்ட் சைடு ஒரு இன்டிஜருக்கு என்ன ஆபரேஷன் அப்ளை பண்றீங்களோ அதே ஆபரேஷனை ரைட் சைடு இருக்கிற நம்பருக்கும் அப்ளை பண்ணணும். சோ இப்ப x ன்ற நம்பருக்கு 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப 13 அப்படின்ற இந்த நம்பருக்கும் it should be multiplied with 7 and subtract 3 should be subtracted. கரெக்டா? சோ இப்ப பாருங்க 13 multiplied with 7 னா 13 7 ஆல மல்டிப்ளை பண்றப்ப what is the answer? 7 3s are 21. So 1 remainder 2 அப்படின்றப்ப 7 1 is 7, 7 plus 2 8. ஓகேவா? சாரி 7 plus 2 என்னது 9. ஓகே 91. சோ x வந்து நான் 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். அப்ப இங்க 13 நான் என்ன பண்ண போறேன்? 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். So now I have multiplied with 7. Now the next step is to 3 should be subtracted from this number. அப்ப 91ல இருந்து 3 சப்ட்ராக்ட் ஆனா என்னது? It is 88. கரெக்டாமா? 88. So y வேல்யூ உங்களுக்கு என்னதுங்க? 88. மேம் இப்ப பாருங்க, ஓகே x வந்து 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்றாங்க. ஓகே லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு ஓகே. அதே மாதிரி ரைட் சைடுக்கும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்போ 13 7 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. சோ தட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 88. பட் ஒரு லாஜிக் இருக்குதே, 88 is greater than 17. டிவைசரை விட பெரிய நம்பரா இருக்கு. சோ அப்ப டிவைசரை விட பெரிய நம்பரா இருக்கலாமாடா? Again the same operation should be repeated. 88 அப்படின்றது பெருசா இருக்கிறதுனால it should be smaller than the divisor value. கரெக்ட் தான். சோ அப்ப என்ன பண்ணுங்க? டிவிஷன் ஆபரேஷன் இப்ப இங்க அப்ளை பண்ணுங்க. சோ again இந்த மாடுலர் கிளாக்கே போலாமாடா? சோ இப்ப இந்த 0க்கு நேரா வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? 0க்கு நேரா வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 17. சோ 17 ஓட மல்டிபிள்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். 17 34 51 68 85. ஓகேவாமா? So 17 24 51 68 85. 85 ஓட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் because it is nearer number. அப்ப 86 எங்க வரும்? 1க்கு நேரா வரும். 87 எங்க வரும்? 2க்கு நேரா வரும். 88 எங்க வரும்? 3க்கு நேரா வரும். கரெக்டாடா? சோ 88 அப்படின்றது எந்த ரிமைண்டருக்கு ஸ்ட்ரைட்டா வருது நமக்கு? 3 அப்படின்ற ரிமைண்டருக்கு ஸ்ட்ரைட்டா வருது. சோ இந்த 7x minus 3 is congruent to 88 mod 17 எழுதுனது போய் okay this should go and in the 88 should be replaced by the remainder. ஓகேவா? நம்ம இதுவும் படிச்சிருப்போம். While dealing with modular operations the numbers should be replaced with their reminders. Integers should be. அப்ப 88 அப்படின்றது it is greater than the divisor. So when it is checked with the modular clock, what is the remainder value? 3 mod 17. 3 is the mod remainder. ஓகேவா? 88 எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருது? 3க்கு ஸ்ட்ரைட்டா வருது. Because 85 is a multiple of 17. அதனால 0க்கு ஸ்ட்ரைட்டா அந்த நம்பர் வரும். So அடுத்தடுத்த நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எழுதுறப்ப 86 1க்கு ஸ்ட்ரைட்டா, 87 2க்கு ஸ்ட்ரைட்டா, 88 3க்கு ஸ்ட்ரைட்டா வரும். So 7x minus 3 is congruent to 3 mod 17. So புரிஞ்சுதாடா? By applying the theorem, whatever operation is done to the left side integer, it should be done to the right side integer also.
சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா this x is multiplied with 7 and 3 is subtracted from it. சோ அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? the same step should be repeated to the right side integer also. So 13 is multiplied with 7 and 3 is subtracted from it. When multiplied with 7, the value is 91 and 3 is subtracted from 91 to get 88. So y value 88. Then again another 88 is a larger number than the divisor. So I am replacing it with this remainder. இதனுடைய ரிமைண்டரோட ரீப்ளேஸ் பண்றப்ப it is 3 mod 17. So y value equals 3. பாருங்க நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்காமயே நம்ம y வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாடா? சோ மாடுலர் அப்படின்றது அதனுடைய மாடுலர் ஆபரேஷன்ஸோட தியரம் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா வந்துரும். சோ இங்க 207 இங்க பெரிய நம்பருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்க, இங்க 88 அப்படின்ற ஒரு சின்ன நம்பர் கண்டுபிடிச்சீங்க x without finding the x value. சோ இந்த லிட்டில் மெத்தட் புரியுதாடா? இது புரியலன்றவங்க நீங்க ப்ரீவியஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது பிகாஸ் இந்த தியரம் அப்ளை பண்றதானே அப்படின்னு. தங்க இங்க லெஃப்ட் சைடு இன்டிஜருக்கு டிவிஷன் ஆபரேஷன் அப்ளை பண்றேன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற இன்டிஜருக்கு டிவிஷன் ஆபரேஷன். இங்க வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் பண்ணிருக்கேன்றப்ப the same multiplication and addition operation should be repeated to the right side integer. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? so for that number you are finding the remainder. அவ்வளவுதான். okay, since it is larger than the divisor. so புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான்மா. thank you. வெரிஃபை பண்ணி கூட இதோட நம்ம சம் எண்ட் ஆகுது. ஓகே, மேல இருக்கிறது ஒரு மெத்தட், கீழ இருக்கிறது லிட்டில் மெத்தட். தட்ஸ் சோ பாப்போ பாருங்கடா. நெக்ஸ்ட் சம் எக்ஸர்சைஸ் 2.3 third sum. solve 5x is congruent to 4 mod 6. so இதே மாதிரி ஒரு சம் வந்து சம் நம்பர் 1ல 5th subdivisionல பாத்திருப்பீங்க. so அதுல பாக்குறப்ப என்னன்னா least positive value of x. so you would have found value only for x. அது ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? least positive value அப்படின்றப்ப only one value, the smallest possible value you would have found out. இப்ப இங்க solve 5x is congruent to 4 mod 6 and just they have asked to solve. அப்ப you have to find the possible solutions. என்னென்னலாம் possible solutions இருக்கோ so அவ்வளவு possible solutions நீங்க இங்க find out பண்ணணும். ஓகேவா? not just only one, the least positive value மட்டும் கிடையாது. you have to find some values for x. ஓகேவா? so இப்ப அதுல பார்த்தா அதே மாடல் தான்டா. so நம்ம பண்ணலாமா ஈஸியா? so what is here? 5x is congruent to 4 mod 6 in the sense 5x அப்படின்றது x க்கு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண you will get different unique dividends. correct? so these numbers when divided by 6, because your mod value is 6. correct? so 6 is your divisor, it should leave a remainder 4. remainder 4. so எந்தெந்த நம்பர்லாம் 6 ஆல டிவைட் ஆகுறப்ப 4 அப்படின்ற ரிமைண்டரை நமக்கு கொடுக்கும். so அந்த நம்பர் தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். so அந்த நம்பருக்கு ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 into some number will give you the dividend. ஓகேவா? so இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம mod 6 clock கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். so mod 6 clockனா என்னது? mod 6 சென்டர்ல எழுதிக்கோங்க ஐடென்டிஃபிகேஷனுக்கு. it should start with 0 and end with 5. கரெக்டாமா? so ஏன் அப்படி 5 அப்படின்னா 1 less than the divisor. so எப்போதுமே வந்து the remainder should be less than the divisor. அதனால 0ல ஸ்டார்ட் ஆகி and 5ல end ஆகும். then remainder will be positive. இதெல்லாம் எந்த கிரைட்டீரியால படிச்சிருப்பீங்க? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அந்த ஸ்டேட்மென்ட்ல படிக்கிறப்ப you would have known about this. so இப்போ என்ன அப்படின்னா ரிமைண்டர் 4க்கு நேரா வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ரிமைண்டர் 4. what is the remainder here? it is 4. so remainder 4க்கு ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா how will you find out these numbers? so இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா +6 +6 +6 6 னு ஆட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா the next number consecutive numbers will be obtained. so 4 + 6 அப்படின்னா என்னது? 10. கரெக்டாடா? so first time பண்றப்போ +6. why are you adding 6? because this is a modular 6. ஓகேவா? clock. அப்ப 6 ஆட் பண்றீங்க. again 10 + 6 அப்படின்றப்ப என்னது? what is the number? it is 16. again +6, what is the number? 22. ஓகேவாமா? +6 again 28. again ஒரு +6 அப்படின்னா 34. again ஒரு +6 அப்படின்னா 40. கரெக்டாடா? so it goes on. இதுக்கு மேல நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டே போலாம், but it goes on அப்படின்னு சொல்லி இங்க எழுதிடுறோம். இப்போ என்ன அப்படின்னா 5x இங்க எழுதி இருக்கிற நம்பர் எல்லாமே என்னன்னா the dividends டோட்டலா ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நீங்க 6 ஆல டிவைட் பண்றப்ப 4ன்ற ரிமைண்டர் கொடுக்கும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5x equals 10. என்னடா தங்க எடுக்கிறீங்க? 5x equals 10. இந்த நம்பரோட ஈக்குவேட் பண்றீங்க. you should only find the value of x.
x ஓட வேல்யூஸ் தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ 5x அப்படின்ற வேல்யூஸ் நீங்க கண்டுபிடிக்க போறது இல்ல. இது எல்லாமே என்னது 5x டோட்டலா இங்க இருக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸ். சோ 5x இருக்கிற இடத்துல 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 10 6 ஆல டிவைட் பண்றப்ப it will leave a remainder 4. சோ இப்போ 5x இருக்கிற இடத்துல 16 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா the next number 16 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 6 ஆல டிவைட் பண்றப்ப it will leave a remainder 4. சோ இப்போ 5x இருக்கிற இடத்துல தான் இந்த 10 16 22 28 எல்லாமே தவிர x வேல்யூ கிடையாது. சரியாடா? சோ அப்ப x வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? x equals 10 by 5. x equals என்னமா 10 by 5. சோ அடுத்தது என்னது? இது வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2. So x equals 2. So what is the value of x? x equals 2. சரியாமா? இத எடுத்து எழுதிடலாமா? So next value நம்ம கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 5x equals 16 நீங்க ஈக்குவேட் பண்ணணுமா? தெரியாதவங்க ஈக்குவேட் பண்ணி பாருடா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 5x equals 16 அப்படின்னா x equals 16 by 5. 16 by 5 is not an integer. கரெக்டா? இது ஒரு perfect integer கிடையாது. So இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. We should ignore this. So இப்ப தெரியாதவங்க இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? இங்க 16 22 28 34 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வாடா. இங்க இருக்கக்கூடியது 5 into x. கரெக்டா இல்லையா? அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 நீங்க இதுல சூஸ் பண்ணணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 னா என்னது? 10. அடுத்தது எந்த நம்பர் சூஸ் பண்ணலாம்? 40 அப்படின்ற நம்பரை சூஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் இது கூட ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன பண்றேன்? நான் இதோட ஈக்குவேட் பண்ற 5x 5x equals 40. Therefore x equals 40 by 5 which means x equals 8. x equals என்னடா கண்ணா? 8. சோ இன்னும் கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்ன்றப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். கரெக்டாடா? சோ 40 plus 6 என்னது? 46 plus 6 என்னது? 52 plus 6 என்னது? 58 again plus 6 என்னது? 60 64 again plus 6 என்னது? 70. ஓகேவாமா? சோ அப்ப 70 அப்படின்றது again it is a multiple of 5. again it is a multiple of 5. அப்ப 5x equals 70 அப்படின்னு சொல்லி நான் ஈக்குவேட் பண்ணலாம். 5x இருக்க வேண்டிய இடத்துல 17ன்ற நம்பர் இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? x equals 70 by 5 which will be equal to 5 ones are 5 remainder 2 so 14. ஓகேவா? so x equals 14. அப்ப நீங்க என்ன எடுத்து எழுதிடலாம்? possible values for x. possible values for x will be 2, 8, 14, and it goes on. இன்னும் நிறைய எக்ஸெட்ரா வேல்யூஸ். கரெக்டா? இங்க இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். இந்த சீக்வன்ஸ் 4 கிட்ட ரிமைண்டர் வர மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. there are infinite. சோ நீங்க இப்படி கண்டினியூ பண்ணிட்டு போக 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 you will get the x values correspondingly. ஓகேவாமா? சோ 5x இருக்க வேண்டிய இடத்துல 10 அப்படின்ற நம்பர் 10 டிவிடெண்டா இருந்துச்சுன்னா it will leave a remainder 4. so 5x equals 10 னா what is the value of x? again இந்த இடத்துல வந்து 14ன்ற நம்பர் வந்துச்சுன்னா again if it is divided by 6 it will leave a remainder 4. so 40 வந்து நம்ம டிவைட் 5 ஆல டிவைட் பண்றப்ப it will get 8. ஓகேவாமா? ஏன் நடுவுல இருக்கிற நம்பர்ஸ்லாம் செக் பண்ண மாட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர்ஸ்லாம் நீங்க எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா you will get a integer. பாருங்க ரேண்டமா பாருங்க. இப்போ 58 இங்க ஒரு நம்பர் இருக்கா? 5x equals 58 அப்படின்னா என்னது? x equals 58 by 5. so this is not a integer. அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா வராது. ஓகே, you will always choose possible integer solutions. அதனால this is your final answer. ஓகே மேம், இப்போ மாடுலர் கிளாக் எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் இந்த கான்கிரன்ஸ் மாடல்னு சொல்லிட்டு நம்ம a minus b லாம் படிச்சோமே அதெல்லாம் யூஸே இல்லையா அப்படின்னா அதுலயும் பண்ணி பார்த்துடலாம்டா. ஓகேவா? இந்த செகண்ட் மெத்தட நம்ம இது பண்ணலாம். சோ எழுதிக்கலாமா? என்னது? 5x is congruent to 4 mod 6. So as per congruence model என்னது? if a is congruent to b mod n, இந்த ரெண்டு integers நம்ம congruent சொல்றோம்னா the difference of these two integers. அப்ப which implies a minus b should be a multiple of this n. What is the divisor value? இங்க n அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட மல்டிபிளா இருக்கணும். n into some value. அந்த some value நீங்க k ன்னு போடுவீங்க. k should be an integer. k should be an integer. ஓகேவாடா? சோ இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். சோ இப்போ இந்த இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா 5x minus 4 should be a multiple of 6. எந்த மல்டிபிள் வேணாலும் இருக்கலாம். சோ 6k அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவாமா? சோ 5x minus 4ல இதுல நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? we have to find the value of x. therefore 5x equals 6k plus 4. x equals 6k plus 4 by 5. ஓகேவாமா? x ஓட வேல்யூ இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்? இதுல k க்கு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே போகணும். ஓகேவாடா? you have to substitute values for k in order to find x. x கண்டுபிடிக்கணும்னா k க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்.
So k ஓட வேல்யூ again எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? k equals 0, k equals 1, k equals 2 இப்படிதான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போவீங்க. So இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு லாஜிக் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் again ஈஸி ஆயிடும். தங்க நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல 0 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போலாம். பட் அதுல நீங்க சூஸ் பண்ணணும் எந்த ஆன்சர் கரெக்டா உங்களுக்கு இன்டிஜர் சொல்யூஷனா வருதுன்ட்டு. சோ அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு k equals 1 க்கு கிடைக்கும், அடுத்தது k equals 6 க்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது k equals 11 க்கு கிடைக்கும். சோ நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய இந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் டைம் வேஸ்ட் எக்ஸாம்ல. கரெக்டா? சோ அதனால நீங்க ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். இல்லன்றவங்க ஒரு லாஜிக் டிரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாருங்க 5x equals 6k plus 4. ஓகேவா? சோ இங்க இருக்கிறது 6 ஓட மல்டிபிள், 6 ஓட மல்டிபிள் ஓட 4 ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து அது எப்படி கிடைக்கும்? 5x which means multiple of 5 ஆ கிடைக்கும். இல்ல அடுத்த ஸ்டெப் கூட பாருங்க, 6 ஓட மல்டிபிள் 6k அப்படின்றது என்னது? multiples of 6 when added to 4 should be divided by 5 ன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க டிரைவ் பண்ணிருக்கிற ஸ்டேட்மெண்டோட மீனிங் என்னன்றத பாத்துக்கோங்க. 6k is nothing but multiples of 6. So multiples of 6 when added to 4 should be divided by 5 னா அப்ப இந்த 6k plus 4 கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா? இதனுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்? It should either end with 0 or 5. The answer should end with 0 or 5. நல்லா கவனி. நம்ம ஒரு லாஜிக்க டிரைவ் பண்றோம். நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தே கண்டுபிடிக்கலாம், இல்லனா இந்த மாட் வேல்யூல கண்டுபிடிச்சிடலாம். இதுல செய்யணும்னு நினைக்கிறவங்க, செகண்ட் மெத்தட ப்ரிஃபர் பண்றவங்க, you should understand this. 6k plus 4 ஓட ஆன்சர் எப்படி இருந்தா அது 5 ஆல டிவைட் ஆகும்? It should either end with 0 or with 5. Divisibility 5 by 5 உங்களுக்கு தெரியும். So இந்த 6k plus 4 ஓட ஆன்சர் 0 or 5 ல முடியணும்னா 6 ஓட மல்டிபிள்ஸ்ல எழுதிக்கோடாங்க. 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60. சரியாமா? So இப்ப இதுல 4 இது எல்லாமே 6k க்கான பாசிபிலிட்டிஸ், 6k ஓட பாசிபிலிட்டிஸ். இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போறீங்க? 4ன்றத ஆட் பண்ண போறீங்க. ஆமாவா இல்லையாடா? சோ 4ன்றத ஆட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க 6 plus 4 என்ன ஆயிடும்? 10. சோ இந்த ஆன்சர் 0ல எண்ட் ஆகுது. 12 plus 4 16, அது 0ல எண்ட் ஆகல, விட்டுருங்க. 18 plus 4 again இது 22. 24 plus 4 28, 30 plus 4 34, 36 plus 4 என்னடா? 40. 36 plus 4 என்ன? 40. இதுவும் 0ல எண்ட் ஆகுது. மத்த நம்பர்ஸ்லாம் வந்து நமக்கு 0ல எண்ட் ஆகல. பாரு 12 plus 4 என்ன ஆன்சர் வேணா இங்க எழுதிடுறேன். 18 plus 4 22, 24 plus 4 28, 30 plus 4 34. சோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு 0ல எண்ட் ஆகல. பட் இந்த 6 கூட ஆட் 4 ஆட் பண்றப்ப நமக்கு 10 ன்னு ஆன்சர் கிடைக்குது. 36 ஓட ஆட் பண்றப்போ 40 ன்னு ஆன்சர் கிடைக்குது. தென் அகைன் என்னது? அடுத்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 கன்டினியூ பண்ணீங்கன்னா 66 இங்க வரும். கரெக்ட்டா? 66 ஓட ஆட் பண்றப்ப 4 ஆட் பண்றப்ப you will get 70. கரெக்ட்டாமா? சோ இப்போ ஒரு லாஜிக் பாரு. எந்த இடத்துல 6 ன்னு எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸோட இந்த 4 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0ல முடியற ஆன்சர்ஸ் கிடைக்குது. லாஜிக் டிரைவ் பண்றோம். 6k ஓட மல்டிபிள், 6kன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. சோ அத நீங்க இங்க எழுதிடுறீங்க. இந்த 6k ஓட 4 ஆட் பண்றப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க 6 ன்னு எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குதுடா? 4 ஓட ஆட் பண்றப்ப 0ல எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் கொடுக்குது. சோ 6 ன்னு எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எந்தெந்த இடத்துல கிடைக்குது? ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இது. கரெக்ட்டா? இது எத்தனாவது மல்டிபிள்? 6th மல்டிபிள். இது எத்தனாவது மல்டிபிள்? 11th மல்டிபிள். சோ அடுத்த மல்டிபிள் எங்க இருக்கும்? 1 plus 5 6, again 6 plus 5 11, again plus 5 பண்ணீங்கன்னா it is 17. Sorry 16. கரெக்ட்டா? சோ 16th மல்டிபிள். again 16th மல்டிபிள்ல உங்களுக்கு 6ல முடியற நம்பர் கிடைக்கும். சோ அதுவும் என்னது? 0ல முடியற நம்பரை தான் ஆன்சரா கொடுக்கும். 0ல முடியற நம்பரை தான் ஆன்சரா கொடுக்கும். Because 16th multiple of 6 table என்னது? 6 ஓட 16th multiple 6ல முடியக்கூடிய நம்பர். அது plus 4 பண்ணீங்கன்னா 6 plus 4 10. So something a number which ends with 0. அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். So அப்ப k வேல்யூ நீங்க என்னென்னலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா பாருங்க, for 1 k வேல்யூ 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்தது k வேல்யூ 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்தது k வேல்யூ 11 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்தது k வேல்யூ 16 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். புரியுதாடா? k 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 10. அது வந்து divisible by 5. ஓகேவா? 6k plus 4 ஓட பேட்டர்ன் நீங்க பார்த்துட்டு இருக்கோம். 6k plus 4 ஓட ஆன்சர் எப்படி இருக்கணும்? It should be divided by 5. So first k value 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு divided by 5 ஆன்சர் கிடைக்கும். k value 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப divided by 5 ஆன்சர் கிடைக்கும். 11 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப again ஒரு நம்பர் that is divided by 5 அந்த ஆன்சர் கிடைக்கும். k value 16 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப again எனக்கு என்னது?
divide by 5 ஒரு ஆன்சர் கிடைக்கும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? k வேல்யூ 1 அப்படினா x equals இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஈக்குவேஷன்ல 6 into 1 plus 4 by 5 that is equal to 6 plus 4 என்ன 10 by 5 that is equal to 2. so x value என்னமா 2, x value 2. அடுத்தது k equals மத்ததெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நான் எந்த மல்டிபிளுக்கு வர 6th multiple. So 6 k equals 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். Therefore x equals 6 into 6 plus 4 by 5. 6 6 are 36. 36 plus 4 என்ன 40. அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். So 40 ஐ 5 ஆல டிவைட் பண்ண முடியும். What is the answer? x equals 8. Again k equals 11 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்னடா 11 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 66 plus 4 equals 70. So 6x equals 6 into 11 plus 4 by 5. So 66 plus 4 by 5 that is equal to 70 by 5. அப்ப என்னது x equals என்னது 14. ஓகேவாமா 14. So இதுக்கு அப்புறம் அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போலாம். So possible values of x என்னது 2, 8, 14, and it goes on. சரியா? இன்னும் நிறைய வேல்யூஸ் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். So k equals எப்படி இந்த 1, 6, 11 கண்டுபிடிக்கிறோம்ன்றது புரிஞ்சுதாடா? பாரு இந்த x equals என்ன இருக்கு 6k plus 4 by 5 ன்னு இருக்கு. So இந்த 6k plus 4ன்றதோட ஆன்சர் எப்படி இருக்கணும் 5 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கணும். 5 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னா 0 or 5ல எண்ட் ஆகணும். ஓகேவா? So இந்த 6k plus 4 மட்டும் நான் இங்க தனியா கண்டுபிடிச்சு பார்க்கறேன். So 6kன்றது nothing but multiples of 6. So ஒவ்வொன்னோட +4 ஆட் பண்றப்ப 10, 40, 70 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் 5 ஆல டிவைட் ஆகும். So 10 அப்படின்றது எங்க வருது ஃபர்ஸ்ட் மல்டிபிளுக்கு. 40 அப்படின்றது எங்க வருது 6th மல்டிபிளுக்கு. 70 அப்படின்றது எங்க வருது 11th மல்டிபிளுக்கு. So 1, 6, 11 ஓகேவா? இந்த நம்பர்ஸ் மட்டும் k க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா x வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவாடா? இல்ல அப்படினா இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க மாடுலர் கிளாக்ல 4 க்கு நேரா வரக்கூடிய நம்பர்ஸ 5x ஓட ஈக்குவேட் பண்றீங்க. அதுவும் எல்லா நம்பர்ஸும் கிடையாது. அதுல எப்படி 5x ன்னு வந்துட்டதுனால நீங்க கரெக்ட்டா இந்த 0ல முடியற நம்பர்ஸோ இல்ல 5ல முடியற நம்பர்ஸ் இருந்தா அதுவும் எடுக்கலாம். சோ இங்க 0ல முடியற நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏனா 5 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 0 or 5ல தான் எண்ட் ஆகும். கரெக்ட்டா? ends with 0 or 5. இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஓகேவா? சோ அதனால அந்த நம்பர்ஸ மட்டும் ஈக்குவேட் பண்ணி you are finding the corresponding x values. Okay? 2, 8, 14, etc. போடணும். Because they have asked us to find all the solutions. அப்ப இன்னும் நிறைய போயிட்டே இருக்குன்றப்ப comma dot 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 அது இருக்கணும். ஓகேவாடா? புரியுதாடா? சோ பாத்துக்கோங்க ரெண்டு மெத்தடும் நான் இங்க சால்வ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது புரியுதோ அதுல செஞ்சுக்கலாம். ஓகேவாமா? Thank you. So next sum பாருடா இந்த இடத்துல exercise 2.3 fourth sum solve 3x minus 2 is congruent to 0 mod 11. So step வந்து ரெண்டு மெத்தட்லயும் பாத்துடலாமாடா? ஃபர்ஸ்ட் மாடுலர் கிளாக் மெத்தட் எடுக்கலாமா? இதுக்கு 3x minus 2 is congruent to 0 mod 11. So என்ன பண்ணுவோம் இப்ப இந்த -2 இங்க கேன்சல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் we should add +2 இங்க +2 ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடும் நீங்க +2 இருக்கணும் கரெக்ட்டா சோ அப்ப இல்ல அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லலாம் this -2 shifted to the other side அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே பட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்ன adding +2 to both sides அப்போ 3x minus 2 அப்படின்றது left hand sideல இருக்கு 0 அப்படின்றது right hand sideல இருக்கு for mod 11 value இது எல்லாமே so what we are going to do to cancel this -2 we are adding +2 if I am adding +2 to this number right left hand side அப்ப right hand sideல நான் என்ன பண்ணனும் +2 அப்படின்றதை எழுதணும் so இங்க -2 +2 அப்படின்றது என்ன ஆயிடும் 3x அப்படின்றது மட்டும் இருக்கும் this will get cancelled அப்ப is congruent to 0 +2 என்னது 2 mod 11 இப்போ உங்களோட ரெகுலர் ஸ்டேட்மென்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாதிரி வந்துருச்சா a is congruent to b mod n அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு கரெக்ட்டா இல்லையா a is congruent to b mod n so solve அப்படினு கொடுத்துட்டாங்கனாலே you have to find the value of x அப்படின்றது அர்த்தம் கரெக்ட்டாமா so mod 11 clock நம்ம வரையணும் mod 11 அப்படினா என்னது 0 to 10 reminders can be between 0 to 10 so 0ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா நமக்கு இங்க என்ன ரிமைண்டர் வருதுன்றத பாத்துக்கோங்க 2 அப்படின்ற ரிமைண்டர் சோ நம்ம 2 க்கு ஸ்ட்ரைட்டா நிறைய நம்பர்ஸ் எழுதணும் ஓகேவா சோ 2 3 4 5 6 7 8 9 10 சரியாமா சோ இப்ப கிளாக் வைஸ்ல தான் நம்ம எப்பவுமே நம்பர்ஸ் மார்க் பண்ணுவோம் சோ வாட் இஸ் தி ரிமைண்டர் ஹியர் இட் இஸ் 2 அப்ப 2 க்கு ஸ்ட்ரைட்டா எழுதணும்னா எப்படி எழுதலாம் சோ பாருங்க இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதணும் அதாவது 2 க்கு 2ன்ற ரிமைண்டர் வரக்கூடிய நம்பர்ஸ் சோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா
plus 11 plus 11 சொல்லி consecutive numbers add பண்ணிட்டே போகணும். So 2 plus 11 என்ன 13. 13 plus 11 24. பார்த்தாங்க இங்க கீழே நான் கூட plus 11 அப்படின்னு எழுதுறேன். So that உங்களுக்கு addition ஈஸியா இருக்கும். Again plus 11. அப்ப 4 plus 1 5, 2 plus 1 3. So next number is 35. So plus 11 அப்படின்றப்ப 46, plus 11 அப்படின்றப்ப 57, then again 68, அடுத்தது என்னது 79, next 90, then 101, இப்படி போயிட்டே இருக்கும். It goes on. Correcta? There will be infinite numbers in this sequence. So 13, 24, 35, 46, 57, 68, 79, 90, 1. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? For 35 க்கு நீ 11 add பண்ணா plus 11 இங்க அப்படின்னா 46. இங்க again plus 11 பண்றப்போ 57. This is a mod 11 clock. அப்ப 11 11 add பண்ணிட்டு போறப்ப next numbers உங்களுக்கு கிடைச்சிடும். So இப்ப இதுல நம்ம எப்படி நம்மளுடைய x value கண்டுபிடிக்க போறோம்னா first we have to find the 3x values. இந்த இடத்துல இருக்கக்கூடிய x value கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to find the 3x. 3x is nothing but another multiples of 3. x ன்றது என்ன இருக்கணும்? Multiples of 3. இந்த டோட்டலா 3x அப்படின்னு இருக்குதுன்னா 3 into some number will give you some value. So அந்த வேல்யூ எப்படி இருக்கும்? Multiples of 3 அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு க்ளூ வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். So இங்க இருக்கக்கூடிய multiples of 3 numbers மட்டும் செலக்ட் பண்ணுங்க. 24 is a multiple of 3. கரெக்டா 3 8s are 24. தெரிஞ்சவங்க இப்படி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா divisibility rule அப்ளை பண்ணிப்பாரு. 13 கண்டிப்பா கிடையாது. 13 is a prime number. அடுத்தது 35 இதுவும் இல்லன்னு தெரியும். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எப்படி செக் பண்ணலாம்னா sum of the digits is divisible by 3 அப்படின்னா அந்த நம்பரும் divisible by 3. அதான் divisibility rule. So 3 plus 5 என்ன 8. 8 is not divisible by 3. அப்ப 35 is also not divisible by 3. 4 plus 6 என்ன 10. 10 is not divisible by 3. அப்ப இந்த நம்பரும் not divisible தான். 5 plus 7 12. 12 அப்படின்றது divisible by 3. So this number is also divisible by 3. Next 6 plus 8. 6 plus 8 அப்படின்னா என்னது நமக்கு 12. 12 plus 12 2 14. 14 is not divisible by 3. Therefore 68 is also not divisible by 3. அதே மாதிரி தான் 79. Then 90 பாத்தீங்கன்னா it is divisible by 3 because 9 plus 0 is 9. 9 is divisible by 3. அப்ப 90 is also divisible by 3. So இப்ப நீங்க என்ன values கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3x ஓட values கண்டுபிடிக்கிறீங்க. You are not finding values of x. இங்க இருக்கக்கூடிய 3x ஓட values because டோட்டலா இங்க இருக்கக்கூடிய numbers எல்லாமே dividend. இப்ப dividend இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலா என்ன இருக்கு 3x அப்படின்றது இருக்குது. So நீங்க கண்டுபிடிக்கிற dividendsல என்னது 24, 57, 90 and it goes on. இது மாதிரி இன்னும் நிறைய multiples நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப இதனோட x value கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணு? You have to equate. First 3x equals 24 அப்படின்னா x value equals 24 by 3 which will be equal to 8. Okay வாமா? So next x value என்னது 3x equals 57, x equals 57 by 3. So 57 by 3 னா என்னது 19. X value 19. Next 3x equals 90. So x value equals 90 by 3 that is equal to 30. புரியுதாமா? So x is equal to 8, 19, 30 and it goes on. ஓகேவா? So இதுல இன்னொன்னு என்னன்னா மேம் இது மாதிரி 4 வேல்யூ 5 வேல்யூ சப்போஸ் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணலாம்னா தங்க நீங்க எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா first value find out பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கும் என்னது again plus 11 add பண்ணி பாரு. உங்களுக்கு கரெக்டா 19ன்றது கிடைக்கும். Again plus 11 30. Again plus 11 என்னவா இருக்கும் இங்க 41. So 41 அப்படின்றது அடுத்த வேல்யூ. Again இதுக்கு plus 1 add பண்ணீங்கன்னா 52. So 52 is your next value. X க்கான வேல்யூ. ஓகேவா? So இப்படி நீங்க substitute பண்ணிட்டே போலாம். ஓகேவாமா? So x values நீங்க etc போடுறதுக்கு பதிலா ஒரு 5-6 வேல்யூ கூட find out பண்ணலாம். ஈஸி தான் அதுவும். இப்படி உட்கார்ந்து ஒன்னொன்னே நம்ம நீங்க நம்பர் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இப்படி சப்ஸ்டிடியூஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் 1 கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஒரு வெரிஃபிகேஷனுக்கு 1 2 3 இந்த மாதிரி ஒரு 3 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அங்க பாருங்க பேட்டர்ன் உங்களுக்கு என்ன மாட் வேல்யூ கிடைக்குதோ சோ அந்த மாட் வேல்யூ தான் மோஸ்டா இங்க வரும். சோ 8 plus 11 19, 19 plus 11 30, 30 plus 11 41. சோ இது மாதிரியே பண்ணிட்டு போனீங்கன்னா you will get the x values. ஓகேவா? சோ பாருங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு வேணா 3x ல 3x அப்படின்ற இடத்துல 3 into 41 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு. 3 1s are 3, 3 4s are 12. This number is divisible by 3. அப்ப நீ இங்க ஒரு அடுத்த 3x நம்பரை கண்டுபிடிக்கிற. அதே மாதிரி 123 11 ஆல நீங்க வந்து டிவைட் பண்ணீங்க அப்படினா ரிமைண்டர் will be 2. Remainder will be 2. So இந்த லாஜிக்கா அது satisfy பண்ணும். So x value 1 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க next values எப்படி கண்டுபிடிக்கலாம்? plus 11 plus 11 கண்டுபிடிக்கலாம். ஓகேவாடா? So இப்போ இத மெத்தட் 2 ல பண்ணலாமா? மெத்தட் 2 னா நமக்கு என்னது மாடுலர் கிளாக் யூஸ் பண்ணாம நம்ம கான்கிரன்ஸ் மாடுலர் கான்செப்ட். So 3x minus 2 is congruent to 0 mod 11. This is your question.
So இங்க என்னது difference of these two integers will be a divisible of multiple of 11 அதுதான். So அப்ப 3x minus 2 minus 0 is equal to 11 into some number. அந்த some number நான் k ன்னு represent பண்ணுவேன். கரெக்டா? Multiple of 11. This difference should be a multiple of 11. So இங்க என்னது 3x minus 2 should be a multiple of 11. 11k அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது என்னது x value தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So 3x equals 11k plus 2. X equals 11k plus 2 by 3. கரெக்டா? So x equals சொல்லி x க்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டீங்க. So இப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ணுவீங்க? You will substitute values for k. So first k equals 0 ன்னு substitute பண்ணா what is the answer? X equals 11 into 0 0. So 0 plus 2 by 3 na 2 by 3. 2 by 3 is not an integer solution. அப்ப இது வந்து நம்ம இக்னோர் பண்ணிரணும். K equals 1 ன்னு எடுத்தீங்க அப்படினா what is x value? 11 into 1 plus 2 by 3. 11 and 1s are 11, 11 plus 2 13. So 13 by 3. This is also not an integer solution. Next என்ன பண்றோம்? K equals 2 ன்னு எடுக்கிறோம். So x equals என்னது 11 into 2 plus 2 by 3. So 11 2s are 22, 22 plus 2 is 24, 24 by 3 equals 8. 8 அப்படின்றது integer solution. ஓகேவாமா? So பாருங்க k equals 2 அப்படின்றப்ப நமக்கு x value நம்ம ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். x equals 8. So next x values நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? Plus 11 plus 11 plus 11 அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போகணும். 8 plus 11 என்னம்மா? 19. 19 plus 11 என்ன? 30. 30 plus 11 என்ன? 41. So x ஓட values next values நீங்க இப்படி find out பண்ணிட்டு போலாம். Because k value நீங்க இங்க substitute பண்றப்ப இன்னும் பெரிய ஸ்டெப் ஆகும். என்னது? k equals 3 substitute பண்ணுவீங்க. பண்றப்ப என்னது? x equals 11 into 3 plus 2 by 3. 33 plus 2 என்னது? 35 by 3. This is not an integer. அப்ப இது excluded. K equals 4. X equals 11 into 4 plus 2 by 3. 44 plus 2 is 46 by 3. இதுவும் என்னது? Not an integer. So K equals 5 அப்படின்னா x equals 11 into 5 plus 2 by 3. So 55 plus 2 என்னது? 57 by 3. 57 is divisible by 3. So exactly divide ஆச்சுன்னா 19 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். பாரு K equals 5 ன்றப்ப 19ன்ற நம்பர் கிடைக்குது. So 8, 19 இது மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் நீங்க இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கணும்ன்றப்ப நிறைய k வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். கரெக்டா? So டைம் ரொம்ப எடுக்கும். அப்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்? ஒரு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பாருங்க இந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் 11 இருக்கும். நீங்க என்ன மாட் வேல்யூ செலக்ட் பண்றீங்களோ அந்த மாட் வேல்யூவா இருக்கும். So 8, 19, 30, 41 நீங்க அந்த 11 ஆட் பண்ணிட்டே போலாம். So x equals 8, 19, 30, and etc. So இதெல்லாம் தான் possible x values. ஓகேவாமா? So modular clockலயும் பண்ணியாச்சு. modular clockல இந்த values எடுக்கிறீங்க. So அதுல எந்தெந்த valuesலாம் வந்து 3x அப்படின்னா என்னது? multiples of 3 இருக்கும். அந்த values மட்டும் select பண்ணி 3x ஓட equate பண்றீங்க. So that x equals ஏன் மத்த values ignore பண்றோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி perfect integer solutions கிடைக்காது. எல்லாமே division fraction formsல இப்படி கிடைக்கும். 13 by 3, 2 by 3 இப்படி கிடைக்கும். So அதனால நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வெறும் 3x multiples of 3 மட்டும் செலக்ட் பண்ணி ஈக்குவேட் பண்றோம். 24, 57, 19 பண்ணிட்டு ஒரு 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இன்னும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் என்ன பண்ணலாம்? To the previous number 11 ஆட் பண்ணீங்கன்னா next number will be updated. For this number if you add 11 the next number will be updated. இப்படி corresponding x values கண்டுபிடிச்சிட்டே போலாம். புரியுதாடா? இதுவும் ஈஸி தான சம். சோ லாஸ்ட் சம்மும் இதே மாடல் தான். நீங்க அதுல k வேல்யூ நிறைய சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நான் ஒரு லாஜிக் கூட சொல்லி தந்திருப்பேன். 6k plus 4 ன்னு. அதுலயே நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் தி மாட் வேல்யூன்னு பாருங்க. அந்த மாட் வேல்யூவை அந்த வேல்யூவோட நீங்க என்ன பண்ணிட்டே போகணும்? ஆட் பண்ணிட்டே போகணும். புரியுதாடா? நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 அப்படின்னா அதோட மாட் வேல்யூ இப்ப 17 னா 2 plus 17 19. அப்ப 19 will be next number அப்படின்னு சொல்லலாம். சோ அதுலயே k வேல்யூஸ் நீங்க இப்படி நிறைய எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ ப்ரீவியஸ் சம்மும் இதே பேட்டர்ன் தான். பார்த்து ரெஃபர் பண்ணுங்கடா. சோ இந்த லாஜிக்கா அதுல அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, செகண்ட் மெத்தட்ல x வேல்யூ 1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வேல்யூஸ்க்கு மாட் வேல்யூ ஆட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூ கெட் தி ரைட் ஆன்சர். ஓகேவா தங்கம்? புரிஞ்சு? சோ பாப்போ பாருடா. எக்சர்சைஸ் 2.3 fifth sum. What is the time 100 hours after 7 am? என்னமா? What is the time 100 hours after 7 am? சோ இப்படி கேக்குறாங்க அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க எவ்வளவு டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 100 hours. ஓகேவா? சோ இப்ப இந்த 100 அப்படின்ற நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம்? கன்சிடர் பண்ண போறோம். We are going to consider the number 100 because we have to calculate 100 hours. 100 hours அப்படின்றது நம்ம இப்ப எந்த ஃபார்மட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாருங்க, they have mentioned am. am pm னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா it is a 12-hour clock format. கரெக்ட்டா இல்லையா? am pm ன்றது மென்ஷன் பண்ணாம 7 hours,
13 hours இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா it is a 24-hour clock format. கரெக்டாமா? So இத first identify பண்ணுங்க. Since it is mentioned AM, you have to take 12-hour clock. ஓகேவா? So 12-hour clockல இந்த 100 hours அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல வரும், எந்த டைம் டினோட் பண்ணுதுன்றது நமக்கு first தெரியணும். கரெக்டா இல்லையாடா? So after 7 AM அப்படின்னா 7 AM க்கு அப்புறம் how much hours should be added as per the 12-hour format. 12-hour clock படி நம்ம இன்னும் எவ்வளவு டைம் இதோட ஆட் பண்ணணும், பிகாஸ் உட்காந்து 100 நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 8 9 10 11 12 ஓகே 12 முடிஞ்சிருச்சு, திருப்பி 1 2 3 4 எவ்வளவு ஆட் பண்றோம் கால்குலேட் பண்றது கஷ்டம். So first we have to see what time does this 100 hours denote அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவாமா? So 100 is the dividend and what will be your mod value? Your mod value will be 12. ஏன் 12-hour clock தான் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க. So in a 12-hour clock there will be 12 division starting from 0 till 11. ஓகேவா? உங்க ரிமைண்டர் வந்து 1 less than the divisor இருக்கணும். அதனால 11 வரைக்கும் எண்ட் ஆகுற மாதிரி தான் நம்ம எடுப்போம். So இங்க இப்ப ரிமைண்டர் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? You have to find the remainder. This remainder will be your answer. எந்த டைம் அப்படின்றது, இந்த 100 hours அப்படின்றது as per the 12-hour format எந்த டைம் denote பண்ணுதுன்றது இந்த xல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். So இங்க வரையலாமாடா? mod 12 clock அப்படின்னா 0 to 11. கரெக்டா? So 0 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஓகேவாமா? So இப்ப பாருமா, இதுல நம்ம ரிமைண்டரை தான் கண்டுபிடிக்கணும். So 100 அப்படின்றது டிவிடெண்ட். இப்ப இந்த 100 அப்படின்ற நம்பர் இங்க எங்க வரும்ன்றத டைரக்டா உங்களால கண்டுபிடிச்சிட முடியுமாடா? கொஞ்சம் கஷ்டம் தான். கரெக்டா இல்லையா? So ரொம்ப தெரியாதவங்க 100 டிவிஷன்லயே பண்ணிடுங்கடா. 100 divided by 12 ன்னு சொல்லிட்டு what is the remainder? So அதுக்கு நேரா வந்து நீங்க clockல மார்க் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா ஆன்சர் கூட எடுத்து எழுதிடலாம். 100 divided by 12. So how many times it will go அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். பட் அதுக்காக மாடுலர் அரித்மெட்டிக் கிடையாது. கரெக்டா இல்லையா? நார்மல் டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து மாடுலர் கிளாக் யூஸ் பண்ண போறது இல்ல. So let us see by that method. So இங்க 0க்கு நேரா உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். That will be very easy for you. கரெக்டா இல்லையா? 0க்கு நேரா என்னென்ன நம்பர்ஸ் வரும்ன்றத you can identify. So 0க்கு நேரா என்னென்ன நம்பர்ஸ்ன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? Multiples of 12. ஓகேவா? So இப்ப பாருங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. So அடுத்த சைக்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகேவா? So இங்க 12 24 அப்படின்னு சொல்லி 12 ஓட மல்டிபிள்ஸா வரும் இந்த இடத்துல 0 இடத்துல. So 12 24 36 48 அடுத்தது என்னது 60 72 84 96 108 and it goes on. கரெக்டா? So இந்த மல்டிபிள்ஸ் வந்து நீங்க எழுதிக்கோங்கம்மா. இங்க இல்ல தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, repeated addition of 12. 12 டேபிள்ன்றது என்னது? 12 ரிப்பீட்டடா ஆட் பண்ணிட்டு போறது. இப்ப 12 plus 12 24. 24 கூட again 12 ஆட் பண்ணீங்கன்னா it is 36. 36 கூட again 12 ஆட் பண்ணீங்கன்னா it is 48. So புரியுதாடா இந்த மல்டிபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? So இந்த நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிறீங்க. இப்போ பாருங்க, what is the dividend here? 100. The number to be divided. So for the number which we should find remainder வந்து 100. அப்ப 100க்கு nearer number இங்க எதுன்னு பாரு. So 96 பாருமா, 84 96 108. 108 அப்படின்றது இந்த நம்பரை விட பெரிய நம்பர் ஆகுது. So அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். So which number we are going to consider? 96. ஓகேவா? So 96 அப்படின்றப்ப நமக்கு இன்னும் எவ்வளவு ஜம்ப்ஸ் பண்ணணும் 100க்கு? பாருங்க 0 கிட்ட 96 வருது. அப்ப 1 கிட்ட என்ன வரும்? 97 98 99 100. ஓகேவா? So கரெக்டா எந்த நம்பருக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த 100 அப்படின்ற நம்பர் கிடைக்குது பாருங்க? 4. So what is the remainder that will be obtained when 100 is divided by 12? 4. ஓகேவா? So x equals 4. இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா 100 12 ஆல டிவைட் பண்றப்ப 12 8s are 96. ஓகே, ரிமைண்டர் என்ன? 100 minus 96 is 4. So இப்போ இந்த 4 தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க இந்த கிளாக்ல வந்து இப்ப 100 அப்படின்ற நம்பர் எந்த டைம் டினோட் பண்ணுது? 4 o'clock. ஓகேவா? So AM PM அப்படின்றது பாரு, இப்போ 24 அப்படின்றப்ப ஒரு நாள் கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்டா இல்லையா? 12 அப்படின்றப்ப நமக்கு மிட் ஆஃப்டர்நூன் கிடைக்கும். So மிட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு 12 அப்படின்ற செகண்ட் சைக்கிள் போறப்ப நமக்கு 1 day கம்ப்ளீட் ஆயிடும். So இந்த 12-hour clockல நம்ம எத்தனை சைக்கிள் போறோம் 1 day கம்ப்ளீட் பண்றதுக்கு? 2 cycles we have to go through. கரெக்டா? So
சோ அப்ப 1 2 அப்படின்றப்ப ஒரு full day complete ஆயிடுது. again இது am இது pm, this again am pm. 84 அப்படின்றப்ப am pm, கரெக்டாமா? சோ இப்போ இந்த 96 ஓட நம்ம ஒரு பர்టిక్యులர் நம்பர் ஆஃப் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ 8 இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிடுது, 4 டேஸ் ஓட கவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த இடத்துல pm அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் பாத்தியா? சோ இங்க pm அப்படின்றது கம்ப்ளீட்டட். சோ 97ல இருந்து என்னது, நெக்ஸ்ட் டேயோட ஸ்டார்டிங். சோ இங்க இருந்து என்னது, am, கரெக்டா? 1 am 2 am 3 am 4 am. ஓகேவாமா? சோ இப்போ என்ன பண்றீங்க, ஒண்ணே இப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்ல அப்படின்னா சிம்பிள். இப்போ இங்க what is the time that they have given, 7 am. time that is given is 7 am. so இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 100 hours after 7 am அப்படின்றப்ப 100 hours நீங்க 4 o'clock ன்னு கண்டுபிடிச்சீங்க. so 7 am க்கு அப்புறம் இன்னும் ஒரு 4 hours you have to jump. அப்ப 7 am plus 4, அப்ப என்ன வரும், 7 plus 4 is 11. 8 9 10 11. 7ல இருந்து 4 ஜம்ப் பண்ணணும்டா. ஓகேவா? சோ அப்ப என்னது, இதுக்கு 8 9 10 11. so லாஸ்ட் எங்க லேண்ட் ஆவீங்க அப்படின்னா 11 am ல லேண்ட் ஆவீங்க. கரெக்டா இல்லையா? you start from 7 am. so after 7 am 100 hours ன்னு கேக்குறாங்க. இப்ப 100 hours நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுன்னு இந்த 100 hours நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 அப்படின்னு சொல்லி அந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம். we have replaced this number by its reminder. so இப்ப இந்த 4 hours மட்டும் நம்ம இங்க ஆட் பண்ணி நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். what is the time now, 11 am. so 11 am is your right answer. what is the time 100 hours after 7 am அப்படின்னா 11 am. இல்ல அப்படின்னாலும் இங்க என்ன பண்ணலாம், இந்த 24 அப்படின்றப்போ one full day complete ஆயிடுது. சோ அடுத்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுறப்ப என்னது, am pm, again am pm am pm. 96 ஓட வந்து நமக்கு ஒரு 4 நாள் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்ப 97ல இருந்து 5th டேயோட am ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் டேயோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க 4 அப்படின்றது am ல தான் வருது. சோ 7 am plus 4 am அப்படின்னா it is 11 am. ஓகேவாடா? சோ இது ஒரு மெத்தட். சோ இன்னொரு மெத்தட் பாருங்க, நம்மளுடைய யூசுவல் மெத்தட். சோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 100 hours after 7 am. சோ 7 am அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்பர். சோ பிளஸ் 100 hours. இப்போ பிஃபோர் அப்படின்னா மைனஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம சுத்தணும். இப்ப ஆஃப்டர் அப்படின்றதுனால என்னது, இதுக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் அப்படின்றப்ப சோ பிளஸ் 100, 7 plus 100 hours. கரெக்டா இல்லையா? சோ 7 hours already there, 7 am plus 100 hours. so இந்த டைம் வந்து நமக்கு எங்க வரும் அப்படின்னு கேக்குறாங்க, is congruent to, இப்போ உங்களுக்கு ரிமைண்டர் தெரியாது. கரெக்டா இல்லையா? so 7 plus 100 is congruent to, அந்த ரிமைண்டர் நம்ம என்ன நினைச்சுக்கலாம், x. what is the mod value that you should select, 12. because since am and pm is mentioned here, am mention ஆனதுனால it is a 12-hour clock format. அதை ஞாபகம் வச்சுக்கணும். so 100 hours after 7 am னா 7 plus 100. ஓகேவா? இப்போ உங்களோட டிவிடெண்ட் என்னன்னு பாருங்க, 107. என்ன தங்கம், 107 is congruent to x mod 12. ஓகேவா? சோ இதுல என்னது, 107 is congruent to x mod 12 அப்படின்னா 107 நம்பர், this is the dividend, and what is your divisor, 12 is your divisor. so when this number is divided by 12, what is the remainder that it will give? so இந்த ரிமைண்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையாடா? சோ again நீங்க இந்த மாடுலர் கிளாக்ல கூட கண்டுபிடிக்கலாம். மேம் எப்படி மேம், இப்ப 96ன்ற நம்பரை வச்சு பாக்குறோம். கரெக்டா? இங்க 100 அப்படின்னா 96ன்ற நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க வர ஆன்சரும் 107க்கு ஒரே ஆன்சர் வருமானா செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? சோ இங்க 107 இருக்கு. 107னா நம்ம ஆல்ரெடி இங்க 12ஓட மல்டிபிள்ஸ் எழுதி மாடுலர் கிளாக் வரைஞ்சிருக்கோம். ஒண்ணு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் திருப்பி கூட வரையறேன்டாங்க. ஓகேவா? சோ mod 12 எழுதிக்கலாம். mod 12 அப்படின்னா 12 டிவிஷன்ஸ் இருக்கும். so 0 1 2 3, பட் எண்ட் பண்ற நம்பர் என்னவா இருக்கும், 11. 1 less than the given value. ஓகேவா? so 8 9 10 11, 11 ஓட ஸ்டாப் ஆயிடும். இப்போ 0 இடத்துல நம்ம என்ன பண்ணணும், we have to write multiples of 12. so multiples of 12 னா 12ல ஸ்டார்ட் ஆகும். 24 36 48 60 72 84 96 108. 108 அப்படின்றது again இந்த நம்பரை விட பெரிய நம்பர் தான். சோ நம்ம எந்த நம்பர்ல இருந்து ப்ரோசீட் பண்ணுவோம், 96ல இருந்து ப்ரோசீட் பண்ணுவோம். சோ 96னா இங்க என்னது, 97 98 99. ஓகேவாமா? 100. இப்ப 100ன்றத கன்சிடர் பண்ணிராத, முன்னாடி சம் வேற. இப்ப நம்மளோட டிவிடெண்ட் என்ன, 107. ஓகேவா? 101 102 103
104, 105, 106, 107. 107 எதுக்கு straight வருது பாரு? 11 க்கு straight. So, what is your value here? X value? X value is 11. Therefore, 11 AM is your answer. என்ன மேம் நீங்க அடிஷனே பண்ணலையே, நீங்க அந்த 4 இதுல ஆட் பண்ணவே இல்லையே அப்படின்னா, நம்ம தான் ஸ்டார்டிங்லயே கொஸ்டின்லயே ஆட் பண்ணிட்டோமே. 7 AM க்கு அப்புறம் 100 hours. ஓகேவா? 100 hours after 7 AM ன்றதுனால ஸ்டார்டிங்லயே அந்த 100 hours இந்த 7 ஓட ஆட் பண்ணிட்டோம். So it becomes 107. So இப்போ இந்த 107 இந்த மாடுலர் கிளாக்ல எங்க வருதுன்னு பார்த்தா 11 க்கு ஸ்ட்ரைட்டா வருது. So the remainder is 11. 11 is less than 12. அப்ப நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் நம்ம எந்த டிவிஷனும் பண்ண தேவையில்ல. So this is our final answer. 11 AM is the final answer. ஓகேவா? பட் previous மெத்தட்ல பாருங்க, நம்ம இங்க வெறும் 100க்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். We have calculated only for 100 hours. அப்ப இந்த after 7 AM ன்றது ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணல. So in the 100 hours the x equals 4 தவிர again we have to add என்னது 7 AM to this time. ஓகேவா? So அப்ப ஆன்சர் என்னது 11 AM. So எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் எப்படி கிடைச்சிருது 11 AM ன்றது கிடைச்சிரும். ஓகேவாமா? So உங்களுக்கு எந்த மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ அந்த மெத்தட்ல செய்யுங்க. ஒன்னு ஸ்டார்டிங்லயே ஆட் பண்ணிடுறது அந்த 100 hours. So அதை வச்சு சம் ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இருக்கிற 100 ஹவர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 7 AM ஓட அந்த டைம் ஆட் பண்ணி பாக்குறப்ப we'll get 11 AM. ஓகே? So two methods இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க மாடுலர் கிளாக்ல நம்ம அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 எழுதுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நீங்க டிவிஷனுக்கு போயிடலாம்டா. சோ அப்பவும் நீங்க எப்படி 12 டேபிள் தான் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. 12 1s 12 2s இருந்தா கால்குலேட் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க இங்கே +12 சொல்லி மல்டிபிள்ஸ் எழுதிட்டு சோ இந்த கிளாக்ல you can go around. ஓகேவா? So to find the absolute value, என்ன வேல்யூ எக்ஸாக்ட்டா உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த வேல்யூ இந்த இடத்துல எந்த ரிமைண்டர் ஸ்ட்ரைட்டா வருதுன்றத கண்டுபிடிச்சிடலாம். சரியாடா? So பாப்பு பாருடா, 6th sum exercise 2.3. What is the time 15 hours before 11 PM? So இதனுடைய previous sum 5th sum பாத்தீங்க அப்படின்னா 100 hours after 7 அப்படி கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? So இதுக்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், AMPM மென்ஷன் பண்ணதுனால 12 mod 12 செலக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். So even if you cannot select mod 12, நீங்க mod 24 கூட யூஸ் பண்ணி பண்ணிருக்கலாம் சம். ஓகேவா? because 100 hours அப்படின்றப்ப நமக்கு பெரிய வேல்யூவா இருக்கு. So 24 plus 24 சொல்லி அந்த 1 day calculation பண்ணி கூட then again ரெண்டு ஸ்டெப்ஸா வந்து டிவைட் பண்ணி பண்ணிருக்கலாம். So அப்ப இங்க பாருங்க 11 PM and it is 15 hours before 11 PM. So இதுக்கு நம்ம again என்ன செலக்ட் பண்ணலாம்னா mod 12 செலக்ட் பண்ணலாம். ஓகேவாடா? So previous sum மாதிரி நம்ம என்ன பண்றோம் mod 12 யூஸ் பண்ணி இந்த சம் செய்ய போறோம். ஓகேவா? So 15 hours. So ரெண்டு மெத்தட்லயும் செய்யலாம். First 15 hours மட்டும் calculate பண்ணிட்டு you can subtract that from 11. ஏன் subtractன்றாங்க addition சொல்லி இந்த afterன்றப்ப after அப்படின்றப்ப clockwise direction, இது கூட additionalா before அப்படின்றப்ப அப்படியே rewind counter clockwise direction, இதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ 11 o'clock அப்படின்னா இதுல இருந்து rewind பண்ணி பாக்குறப்ப பாருங்க 10. So -1 hour -2 hour அப்படிதான் போகும். ஓகேவாமா? So before அப்படின்றப்ப நம்ம subtract பண்ற மாதிரி இருக்கும். So ரெண்டு மெத்தட்லயும் பண்ணலாமாடா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 15. So இந்த 15க்கு நீங்க ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிப்பீங்க? யூசிங் mod 12. ஓகேவா? So அப்ப என்ன வரும்? பார்த்தோமே சொல்லிடலாம் 3 தான் ரிமைண்டர். 12 1s are 12. So ரிமைண்டர் 3. 15 minus 12 is 3. So தெரிஞ்சவங்க டைரக்டா எழுதுங்க. இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணலாமா mod 12 clock யூஸ் பண்ணிக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அவ்வளவுதான். 12 வரைக்கும் வரக்கூடாது. ஓகே? கிளாக்ஸ் நார்மல் கிளாக்ஸ் இருக்க மாதிரி நம்ம இங்க 12 எழுத மாட்டோம். அடுத்த சைக்கிள் அது. சோ இப்போ 15 அப்படின்றது எங்க ஸ்ட்ரைட்டா வரும் அப்படின்னா பாருங்க இங்க 12 வந்துருமா, நெக்ஸ்ட் சைக்கிள் நமக்கு இங்க என்னதுடா 12. 11க்கு அப்புறம் இந்த இடத்துல again 12 வரும். 13 14 15. 15 எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருது பாரு தங்கம்? 3க்கு ஸ்ட்ரைட்டா. So what will be your reminder? 3. இத டைரக்டா எழுதியாச்சு நம்ம. இல்ல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதிக்கணும்? 15 is congruent to x mod 12 அப்படின்னு எழுதிக்கணும். இந்த x வேல்யூவை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. So x value is 3. டைரக்டா தெரிஞ்சவங்க 3 ன்னு எழுதிருங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கிளாக் யூஸ் பண்ணி 3 கண்டுபிடிச்சு எழுதிடலாம். So இப்ப x value 3 ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, 3 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரா கிடையாது. 15 hours நீங்க 12 hour ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். So இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணணும்? before 11 PM. So 11 PM க்கு 3 hours முன்னாடி போ. x equals 3 அப்படின்னா என்னது? 3 hours. So 11 PM ல இருந்து 3 hours நீங்க prior-ஆ போகணும். ஓகேவாமா? So டைரக்டா 3 hours போனா போதுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி நீங்க வந்து 12 ஆல டிவிஷன் ஆபரேஷன் ஒன்னு பண்ணிருக்கீங்க. கரெக்டா இல்லையா? So இந்த 15 அப்படின்றது ஆக்சுவலா என்னது?
12 plus 3 ஒரு 12 hours சுத்தி வந்ததுக்கு அப்புறம் again நீங்க 3 hours subtract ஆகுற மாதிரி. So பாருடா, இப்ப 11 o'clock 11 pm ல இருக்கீங்க. So 15 hours before 11 pm னா இங்க 11 ல இருக்கீங்களா, இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கலாமா? நான் வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் so that you could identify. So இங்க பாருங்க 11 o'clock ல இருக்கிறோம். So ஒரு complete rotation, ஒரு complete cycle வந்து நமக்கு இதுல என்னது 12 hours. So இங்க 12 hours complete ஆறப்ப again எங்க வருவீங்க, 11 am க்கு வருவீங்க. ஆமாவா இல்லையாமா? இப்ப நைட் 11 o'clock ல இருக்கீங்க, 12 hours முன்னாடி அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அது என்னது 11 am மார்னிங், அந்த 11 am க்கு போயிடுவீங்க, மிட் மார்னிங்க்கு. சோ 11 am க்கு வந்ததுக்கு அப்புறம் again நீங்க எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்குது, 3 hours சப்ட்ராக்ட் பண்ணும். ஒரு 12 hours சப்ட்ராக்டட் ஆல்ரெடி, இந்த mod 12 பண்ணதுனால உங்களுக்கு 12 hours ஆல்ரெடி சப்ட்ராக்டட். இன்னும் நீங்க எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணும் பிஃபோர் 11 pm க்கு, 3 hours. அப்ப 11 am ல இருந்து 10 am க்கு வரும், 10 am to 9 am, 9 am to 8 am. So எங்க வந்து ஸ்டாப் ஆகுது, it is 8 am. அத ஞாபகம் வச்சுக்கோ, pm னு எழுதிராத தாங்க, இங்க pm இருக்கிறதுனால இந்த சம் pm அப்படின்னு. am pm மட்டும் அந்த calculation கரெக்டா வச்சுக்கோ. So 15 hours அப்படின்றாங்க, 12 hours பாருங்க, 12 அப்படின்றப்ப நமக்கு ஒரு கம்ப்ளீட் இது முடிஞ்சிருது. சோ இங்க pm ல இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இந்த சைக்கிள் வரப்ப எங்க போயிடும், am க்கு போயிடும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து 3 hours அப்படின்றப்ப இது am ல தான் ஃபைனல் ஆன்சர் எழுதணும். So what is your final answer? இப்ப என்ன பண்ண போறீங்க, 11 pm ல இருந்து, ஓகே 11 pm ல இருந்து 15 hours மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 8 am. இது எப்படி பண்றீங்க, இந்த 15 hours you split it as 12 and 3. இந்த 3 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க, ஓகேவா? சோ 12 மைனஸ் பண்றப்ப pm ல இருந்து am ஷிஃப்ட் ஆயிடுது. சோ இப்போ எங்க வந்துருது, 11 am க்கு வந்துருது. 11 am ல இருந்து again ஒரு 3 hours வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா it goes to 8 am. So 8 am is your final answer. ஓகேவாமா? சோ இதே சம்ம ஸ்டார்டிங்லயே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பண்ணோம் அப்படின்னா எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்கணும், ஓகேவா? சோ இப்ப வந்து ஸ்டார்டிங்ல சப்ட்ராக்ஷன் பண்ணல, லாஸ்ட் ஸ்டெப்ல தான் இந்த சப்ட்ராக்ஷனை பண்றீங்க. சோ இப்ப இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லயே பண்ண போறீங்க. எப்படின்னு பாத்துடலாமாடா அதுவும்? பாருங்க, it is 15 hours. ஓகே, சோ 15 hours அப்படின்றது before 11 pm அப்படின்னு பிஃபோர்னு வந்துட்டதுனால you should subtract. என்ன தங்கம், you should subtract. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பாப்பீங்க டைம். So 15 minus 11 என்ன வேல்யூடா, சாரி 11 minus 15. ஏன் 11 minus 15 னா 11 o'clock க்கு முன்னாடி அப்படியே ரிவர்ஸ்ல வரணும், 15 hours பின்னாடி, ஓகேவா? So 11 o'clock ல இருந்து 15 hours நீங்க சப்ட்ராக்ட் பண்றீங்க, ஓகேவா தங்கம்? So what is the answer here, -4. இப்போ இந்த -4ன்றதுக்கு தான் நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகே? -4 is congruent to x mod 12. ஓகேவாமா? -4 is congruent to x mod 12. சரியா? So 11 minus 15 ஏன் பண்றோம், 11 pm க்கு 15 hours prior என்ன டைம் இருக்கும்னு கேக்குறாங்க. So 11 pm க்கு 15 hours முன்னாடி prior, before that நமக்கு என்ன டைம்னா இப்ப -4னு வச்சுக்கிறோம் அந்த நம்பரை. So இப்ப -4 இந்த mod value clockல எங்க வரும் அப்படின்னா, எப்படி -4ன்றது நம்ம எப்போதுமே ரிமைண்டர்ஸ்ல வருமாடா, வராதுல்ல. So அப்ப அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அந்த clock வரைஞ்சுக்கோங்க, 0 1 2 3 4 5 6. So mod 12 clock நம்ம வரைஞ்சுக்கிறோம் இங்க, okay? The only thing that you should do is when it is a negative sign, ஓகேவா? When the dividend has a negative sign, you should go counter clockwise direction. You should travel towards counter clockwise direction. நான் வந்து இதை வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருப்பேன், ஓகேவாடா? சோ இப்ப பாருங்க -4, அப்ப 0 கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் தான். சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், 0ல இருந்து. -4 அப்படின்னா 1 பாருங்க, மைனஸுக்கு நான் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். இப்போ what is the value here, 4. So 1 2 3 4, அவ்வளவுதான். எங்க ஸ்ட்ரைட்டா வருது 4 அப்படின்னா எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருது, 8க்கு ஸ்ட்ரைட்டா வருது, கரெக்டா இல்லையா? So 8 mod 12 -4 is congruent to 8 mod 12. இந்த 8 வந்து am pm ஆன்றது மட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணுதாங்க. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 12 hours போனா இந்த 11 pm ல இருந்து இது என்ன ஆயிடும், 11 am. நீங்க நைட் 11 pm ல இருக்கீங்க, 12 hours முன்னாடினா அப்படியே 11 am, கரெக்டா இல்லையா? சோ இப்ப 11 am ல இருந்து again இப்படி நம்ம வரப்ப என்னது, இது am, 8 am. சோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னடா, 8 am is your final answer. என்னது இந்த 8 amன்றது, 15 hours
before 11 p.m. before 11 p.m. சரியாடா தங்கம் புரிஞ்சுதா என்னன்ட்டு so 11 o'clock ல இருந்து -15 so greater number symbol அப்படின்றப்ப the answer என்ன வருது -4 ன்ற நம்பர் வருது so இங்க நெகட்டிவ் டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்குது இங்க என்ன டிவிடெண்ட் நெகட்டிவ் டிவிடெண்ட் நெகட்டிவ் டிவிடெண்ட் in the sense you should move towards counter clockwise direction 4 அப்படின்ற நம்பர் 0 கிட்டதா so 0 ல இருந்து 1 2 3 4 அவ்வளவுதான் 4 க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடியது நம்பர் என்ன 8 so it is 8 am சரியாமா so இந்த am pm தப்பா போட்டுறாது அது ஒண்ணுதான் இங்க ஸ்டார்டிங்லயே நம்ம 15 க்கு 3 ஹவர்ஸ்ன்றத கண்டுபிடிச்சறோம் so அதுக்கு அப்புறம் அந்த 11 இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்றப்ப நமக்கு என்னடா கண்ணா கிடைக்குது 8 am அப்படினு சொல்லி லாஸ்ட் இதுல சப்ட்ராக்ஷன் பண்றோம் ஓகேவாமா so இந்த 11 pm ல இருந்து உங்களுக்கு ஆல்ரெடி இது எங்க வந்துரும் mod 12 எடுக்கறப்ப 11 am க்கு வந்துரும் so 11 am ல இருந்து -3 hours அப்படின்றப்ப the answer is 8 am so இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிக்காத ஓகேவாமா so அதுக்காக தான் நான் இங்க clock வந்து பேஸ் பண்ணியும் செஞ்சிருக்கேன் so 11 ல இருந்து ஒரு full cycleன்றப்ப 11 am வந்துருது 11 am ல இருந்து 3 அப்படின்ற நம்பர் கண்டுபிடிச்சதுனால 3 hours shift பண்றப்ப it is 8 am அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம் so ஒரு clock கூட ஒரு அசியூம் பண்ணிக்கோங்கடா ஓகேவா உங்களோட ஈஸி இமேஜினேஷனுக்கு எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க செய்யலாம் so பாப்போம் பாருடா exercise 2.3 7th sum today is Tuesday இன்னைக்கு Tuesday my uncle will come after 45 days என்ன தங்கம் my uncle will come after 45 days in which day my uncle will be coming அப்படின்னு கேக்குறாங்க so இத பாக்குறப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சம் ஞாபகம் வருதா எங்கயாவது பார்த்த மாதிரி அப்படின்னா example 2.18 and the Kala and Vani have birthdays and today is Monday I celebrated my birthday 75 days ago அப்படின்ற பாட்டு so previous reverseல போற மாதிரி இது எப்படி அப்படின்னா after 45 days அப்படின்னு கொடுத்திருக்காங்க so நம்ம ஆல்ரெடி அந்த சம் பார்த்துட்டதுனால நமக்கு இது ஈஸி தான் கரெக்டா இல்லையாடா so today is Tuesday அப்படின்றப்ப இது எல்லாமே எது சம்பந்தப்பட்டு வருதுன்னா days of the week கரெக்டா இல்லையா so how many days we have in a week 7 days அப்ப நீங்க இதுல என்ன mod choose பண்ண போறீங்கன்றது டிசைட் பண்ணிடலாமா mod 7 கரெக்டா இல்லையா since you have 7 days நீங்க என்ன mod choose பண்ண போறீங்க mod 7 so modular clock வரைஞ்சிரலாமா so இது என்ன clock mod 7 கான clock ஓகேவாமா so இப்போ இதுல என்ன பண்ண போறோம் நம்ம மார்க் பண்ண போறோம் 7 divisions so 1 2 3 4 5 6 7 7 divisions இருக்கும் so number எப்படி நம்பர் நேம் பண்ண போறீங்க 0 1 2 3 4 5 6 the remainder should be less than the divisor so 6 ஓட ஸ்டாப் ஆயிடும் ஓகேவாமா 0 ல ஸ்டார்ட் ஆகும் இப்போ என்னன்னா you can name them இப்போ நமக்கு days of the week அப்படின்றதுனால நம்ம சண்டே மண்டேனே எடுக்கலாம் கரெக்ட்டா இல்லையா இப்போ நம்ம சண்டே மண்டே நேம் பண்ண போறோம் பாருங்க I start with இப்போ என்னது today is Tuesday அப்படின்றாங்க என்ன தங்கம் Tuesday அப்படின்றாங்க அப்ப நான் 0 Tuesday ன்னு வெச்சுக்கிறேன் என்ன தங்கம் பண்றேன் 0 Tuesday ன்னு ஃபிக்ஸ் பண்றேன் because today is Tuesday அப்ப நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படினா 0 is the initial point starting point அப்ப Tuesday clockwise ல எழுதுங்க Wednesday Thursday Friday Saturday Sunday Monday ஓகேவாமா so 0 நம்ம என்ன எடுத்துறோம் Tuesday ன்னு எடுத்துறோம் 0 வச்சு மட்டும் தான் நம்ம செய்யணுமா Tuesdayனா actually Sunday தான 0 கிட்ட வரணும்னு ஒரு கேக்கலாம் கரெக்ட்டா இல்லையா Sunday is the first day of the week அந்த மெத்தடும் பார்க்கலாம்டா ஃபர்ஸ்ட் நம்ம இத பாத்துறலாம் ஓகேவாமா so Tuesday அப்படின்றது நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் my uncle will come after 45 days so 0 ல நீங்க என்னென்ன மல்டிபிள்ஸ் எழுதுவீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நம்பர்ஸ் Tuesdayக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க எந்தெந்த நம்பர்ஸ் எழுதுவீங்கன்னா பாரு 0 to 6 அடுத்து எதுல ஸ்டார்ட் ஆகும் 7 அப்படியே 8 9 10 11 12 13 14 so இப்படியே நீங்க எழுதிட்டு இருக்க முடியாது கவுண்ட் பண்ணி instead of that நீங்க 0 க்கு நேரா என்ன எழுதலாம் டிசைட் பண்ணிரணும் mod 7 அப்ப 7 ஓட மல்டிபிள்ஸ் எழுதுவீங்க so 7 14 21 28 35 then அப்படிங்க எழுதுறேன் பாருங்க 42 49 okay and it goes on இதே மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ நம்மளுடைய நம்பர் என்னன்னு பாருங்க it is 45 is congruent to remainder இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல for mod 7 value so கண்டுபிடிக்காததுக்கு நம்ம x நேம் பண்ணிடுறோம் a is congruent to b mod n இதுல a value தெரிஞ்சிருச்சு 45 x அப்படின்றது ரிமைண்டர்
mod 7 அப்படின்றது நம்ம fix பண்ணிட்டோம். So இப்போ என்னது 45ன்ற நம்பருக்கு நம்ம இங்க எந்த நம்பர் பார்க்கலாம், less than 45 or 45 இருக்கணும். So less than 45 தான் இங்க இருக்குது, 42. அப்ப 43, 44, 45. ஏன் நான் clockwise directionல எடுக்கிறேன், கலா அன்வானி சம்ல reverse directionல பார்த்துருக்கோம். ஏன்னா அது ago, கரெக்டாமா, previous. இது after 45 days. அப்போ 42nd day நமக்கு டியூஸ்டேல வருது. 0 வந்து ஸ்டார்ட் பண்றது டியூஸ்டேல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 42nd அப்படின்றப்ப டியூஸ்டே. அடுத்தது 43, 44, 45. So 45 உங்களுக்கு எந்த டேக்கு நேரா வருதுன்னு பாருடாமா, ஃப்ரைடே. F 3ன்ற நம்பருக்கு நேரா. ஓகேவா? சோ 3ன்ற நம்பர் நேரா வருது. அது எப்படி மேம் அப்படின்னாலும் பாரு, 45 நீங்க 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 6 are 42 and what is your remainder 3. So 3ன்ற ரிமைண்டர் எந்த டேக்கு நேரா இருக்கு, ஃப்ரைடேக்கு நேரா. இல்ல அப்படின்னா இந்த கிளாக்ல 42, 43, 44, 45 அப்படினாலும் நீங்க எங்க வரீங்க, ஃப்ரைடேக்கு நேரா. So what is your day, which day is coming, the day is going to be Friday, the day on which the uncle is coming அப்படின்னா இவங்களோட அங்கிள் எப்ப வராங்க, ஃப்ரைடே. ஓகேவாமா? சோ இதுல பண்ணியாச்சு. எதுல, டியூஸ்டேவை நம்ம 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So what is the next step we are going to do, இதே இத சண்டேவை 0ன்னு ஃபிக்ஸ் பண்றோம். எதனால அப்படின்னா days of the week start from Sunday. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. கரெக்டாமா? So again Sunday, Monday, Tuesday அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா after 45 days அப்படின்றப்ப பாருங்க, first எந்த டேல ஸ்டார்ட் பண்றாங்கன்றது it is very important. Today is Tuesday. So இங்க 0, 1, 2, 3, 4, 5, 6 நீங்க 0வை கரெக்டா சண்டேக்கு நேம் பண்ணாலும் from where are you going to start அப்படின்னா டியூஸ்டேல இருந்து ஆக்சுவலி கணக்கு எடுக்கணும். நம்ம சண்டேல இருந்து போறோம். அப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுங்க, 1, 2 jumps have been made. கரெக்டா இல்லையா? சண்டேல இருந்து நீ எங்க போய் ஸ்டாப் ஆயிடுற, டியூஸ்டேக்கு போய் ஸ்டாப் ஆயிடுற. பிகாஸ் டியூஸ்டேல இருந்து அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஒரு 2 வேல்யூ மட்டும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், given வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் 45 days கால்குலேட் பண்றது ஈஸி. இந்த Tuesday to next Tuesday 7 days, this Tuesday to next Tuesday 7 days, again that Tuesday to next Tuesday 7 days அப்படி வரும். கரெக்டா இல்லையாமா? பாரு, Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Again Sunday, Monday, இது SU மார்க் பண்ற சண்டேவா, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Again Sunday, Monday, Tuesday. இப்போ இந்த 2 ஜம்பை மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். எதனாலனா சண்டேவை நீங்க 0ன்னு எடுக்கிறீங்க, பட் கால்குலேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது, டியூஸ்டேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா இல்லையாடா? ஃபர்ஸ்ட் மெத்தட் நமக்கு இதோட ஓவர், இந்த கிளாக்கோட ஓவர். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் மெத்தட். சோ இங்க 0ன்னு ஆரம்பிச்சீங்கன்னா இங்க இருந்து எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணிடுறீங்க, 1, 2 டியூஸ்டேக்கு போய் ஸ்டாப் ஆயிரணும். ஓகேவா? சோ இங்க வந்து +2, இங்க ஒரு 2 வேல்யூ எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். சண்டேல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டியூஸ்டேல ஸ்டார்ட் பண்றப்ப நீடே கிடையாது. சரியாமா? இப்போ என்னது, +7 +7 +7 mod 7 அப்படின்றப்ப there are 7 days of the week. So ஒரு 7க்கு இந்த டியூஸ்டேல இருந்து அடுத்த டியூஸ்டேக்கு போயிடும். நெக்ஸ்ட் 7க்கு இந்த டியூஸ்டேல இருந்து அடுத்த டியூஸ்டேக்கு ஜம்ப் ஆகும். சோ இப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டாடா? சோ அப்புறம் நம்ம இந்த 45 வேல்யூஸ் இதுல கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ எது மட்டும் உங்களுக்கு அடிஷனலா வரும், இந்த +2. சோ உங்களுக்கு given என்னது, after 45 days. இப்போ இந்த 45 ஓட you should add 2. 45 ஓட you should add 2. ஓகேவாமா? சோ இந்த ப்ரீவியஸ் மெத்தட்ல இருந்தே பாத்தீங்கன்னா 45 ஓட 2 ஆட் பண்றேன்னா x ஓடயும் நீங்க என்ன பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் மெத்தட்ல நமக்கு x வேல்யூ என்ன கிடைச்சது, 3ன்னு கிடைச்சது. அப்ப x ஓடயும் இது என்ன தியரம்னு புரியுதாடா? லெஃப்ட் சைடு ஒரு இன்டிஜரோட நீங்க a கூட வந்து c ன்னு ஒரு இன்டிஜர் ஆட் பண்ற அப்படின்னா b ஓடயும் நீங்க அதே c ன்ற இன்டிஜர் ஆட் பண்ணுவீங்க ஃபார் த சேம் mod வேல்யூ. கரெக்டா இல்லையா? சோ இப்போ a கூட நான் 2 அப்படின்றத ஆட் பண்றேன்னா c கூடவும் நான் 2 ஆட் பண்ணுவேன். அப்ப 3 + 2 என்னது, 5. 5 பார் எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருது, ஃப்ரைடேக்கு ஸ்ட்ரைட்டா வரும். சோ இப்போ நம்ம அந்த கால்குலேஷன்ல பண்ண போறதுல நம்ம ஃபர்ஸ்ட் புதுசா தான் செய்ய போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே செய்யலாம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஹிண்ட், தியரம் ஹிண்ட்காக, எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரைடேன்ற ஆன்சர் கரெக்டா வரும்ன்றதுக்காக நான் சொல்றேன். சோ 45 + 2 இப்போ என்னடா, ஆஃப்டர் 45 days. இது வந்து given in the question. இந்த 2 days எதனால பண்றீங்க, சண்டேல 0ன்னு வச்சுக்கிறீங்க. சோ டியூஸ்டேக்கு போய் நான் இன்னும் 2 ஜம்ப் பண்ணனும். சோ அந்த 2 ஜம்ப் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். is congruent to, உங்களுக்கு இன்னும் ரிமைண்டர் தெரியாது. So x mod 7. ஓகேவா? So what is the value, a total value 47. 45 + 2 is equal to 47 x mod 7. சரியாமா? So இதுல இந்த clockல வரைஞ்சோம் அப்படின்னா 0 எங்க, சண்டே. கரெக்டா? 1, 2,
3, 4, 5, 6. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. So, இப்போ இங்க என்னது 7 ஓட மல்டிபிள்ஸ் எழுதுவோம். 7, 14, 21, 28, 35, 42, 49. அந்த மல்டிபிள்ஸ் மட்டும் நான் ரொம்ப மேஜரா எழுதுறேன். 42, 49. ஓகேவா? இப்போ 49 அப்படின்றது இதை விட பெரிய நம்பர். ஸோ இது தேவையில்லை. அடுத்தது எங்க போகணும்? 42. 42 இங்க அப்படின்னா 47க்கு எத்தனை ஜம்ப் பண்றோம் பாரு. 43, 44, 45, 46, 47. இங்கதான் 47. 47 எதுக்கு ஸ்ட்ரைட்டா வருது? 5க்கு ஸ்ட்ரைட்டா வருது, அதாவது ஃப்ரைடே. பாத்தியா? 5க்கு ஸ்ட்ரைட்டா வருது, that means it is Friday. So x value is 5. X value is 5. 5 அப்படின்றது எதை denote பண்ணுது? ஃப்ரைடேவை denote பண்ணுது. கரெக்டா இல்லையா? நம்ம நம்பர் பண்ணிருக்கோமா இல்லையா? Sunday 0, Monday 1, Tuesday 2, Wednesday 3, Thursday 4, Friday 5. அப்போ what day uncle is coming? Friday. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஃப்ரைடே தான் ஆன்சர். ஓகே, இது சிம்பிள் டா. டியூஸ்டேவை நீங்க 0ன்னு எடுத்துட்டா எந்த டே அவங்க சொல்றாங்களோ அந்த டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள், முடிஞ்சது வேலை. இல்ல அப்படின்னா அந்த 2 டேஸா 3 டேஸான்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜம்ப் பண்ணிட்டு அந்த நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணும். சப்போஸ் ப்ரீவியஸ் ரிவர்ஸ்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பாத்திருப்போம். சோ தட் டிவிடெண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ் அந்த எக்ஸாம்பிள் சம்ல. இப்ப இங்க வந்து பிளஸ் பண்றீங்க, ஏன்னா டுவர்ட்ஸ் ரைட். ஓகேவா? we are moving towards right. அதனால பிளஸ் பண்றோம். ஓகேவா தங்கம்? புரிஞ்சுதாடா? சோ எப்படி நீங்க நம்பர் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த நம்பர்ஸ் மட்டும் கரெக்டா இது பண்ணிடுங்க. ஓகே, மேட்ச் பண்ணீங்கன்னா ஃப்ரைடே இஸ் யோர் ஆன்சர். சோ சிம்பிள் தானடா? இந்த சம் புரிஞ்சிருச்சாடா? தேங்க்யூமா. பாப்பு பாருடா, எக்ஸசைஸ் 2.3 8th sum. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. So divisible by 7 அப்படின்னா என்ன அர்த்தம்? mod 7. நம்மளுடைய mod value என்னன்றது நம்ம divisor வச்சு fix பண்ணிடலாம். Because our divisor will be the mod value. So mod 7. So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எப்போதும் ஒரு டிவிடெண்ட் கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட் ஒரு நம்பர் டிவிடெண்டா கொடுத்திருப்பாங்க. இல்ல அப்படின்னாலும் சிம்பிளா என்னது 5x 3x அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. You will solve for the value of x. So இதுல இப்போ இங்க 2 power n plus 6 into 9 power n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம என்ன பண்ணலாம்? Let us consider this. ஓகேவா? 2 power n plus 6 into 9 power n. This is the dividend. இப்போ இத நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்ணலாம் மேடம். First we can solve for 2 power n. அதுக்கப்புறம் 6, then 9 power n. ஏன் எப்படி நான் ஸ்பிளிட் பண்றேன்? இங்க எதுவுமே வந்து எப்படி இல்ல எக்ஸாக்ட் நம்பர்ஸா இல்ல. இப்ப 6 அப்படின்றது எக்ஸாக்ட் நம்பரா இருக்கு. இங்க வெறும் 9 இருந்துச்சுன்னா 6 9s are 54ன்னு சொல்லி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் நம்பரா மாத்தி we could have done the operations. பட் இங்க 2 to the power n, 9 to the power n அப்படின்னு சொல்லி ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ what should we do? First considering 2 power n. So 2 power n பண்றதுக்கு என்ன நமக்கு தேவை? First let us take 2 alone. ஓகேவா? 2 எடுத்தோம் அப்படின்னா what will be the remainder when 2 is divided by 7? 2 will be the remainder. எப்படி மேம் 2 அப்படின்னா 2 7ல போகவே போகாதுன்னா பாருடா, அதான் சொல்றேன். இப்ப 7 ஆல டிவைட் பண்றோம் 2ன்ற நம்பரை. அப்ப 7 zeros are. கரெக்டா? 7 1s are கூட எடுக்க மாட்டோம். 7 zeros are 0. அப்ப என்னது? சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2 minus 0 is 2. So the remainder is 2. சரியாமா? So அப்ப when 2 is divided by 7, the remainder is 2. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு தியரம் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? இப்ப a into c அப்படின்னா if a is இது வந்து a is congruent to b mod n அந்த பேட்டர்ன்ல இருக்கு ஜெனரல் ஃபார்மேட். கரெக்டா? அப்ப இந்த a க்கு நீங்க எந்த ஆபரேஷன் பண்றீங்களோ the same operation should be done to b also. If you add some integer to a, the same integer should be added to b. If you are multiplying some integer c with a, you should multiply the same integer c with b also. So அத நம்ம பார்த்த தியரம். So இப்ப a into c பண்றீங்க அப்படின்னா it will be congruent to b into c mod n. So similarly plus minus எல்லாமே பார்த்திருப்பீங்க. கரெக்டாடா? So இப்ப இங்க நமக்கு என்ன தேவை? 2 power n. என்னமா? 2 power n. So power n அப்படின்றது nothing but 2 into 2 into 2 into 2. So multiple times வந்து 2 multiply ஆகுது. கரெக்டா இல்லையா? 2 power n அப்படின்னா 2 into 2 into 2 into 2 into etc times till n times. அந்த n ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. So நம்ம அதை எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2 power n times. அதுதான் இங்க 2 power n ன்றாங்க.
So இப்ப இந்த integer 2 க்கு நம்ம என்ன பண்ணோம், we have to take power n, which means we are multiplying multiple times 2. ஓகேவா? 2 வந்து நிறைய times வந்து multiply ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப taking power n அப்படின்னா இந்த 2 க்கு aங்கிற நம்பருக்கு நீங்க power n எடுத்தீங்கன்னா b also என்ன பண்ணணும் நீங்க power n, அதாவது to the power, it should be raised to the power n. ஓகேவா? Since 2 to the power n, இங்க 2 வந்து it is raised to the power n, இங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய இன்டிஜர் b யும் நீங்க என்ன பண்ணும், it should be raised to the power n. So 2 to the power n mod 7. என்ன மேம் எக்ஸாக்ட் வேல்யூவே கிடைக்கல, again 2 to the power n தானே கிடைச்சிருக்கு. இதுல என்ன மீனிங்னா வெயிட் பண்ணுங்கடா, இன்னும் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குதுல. சோ ஃபர்ஸ்ட் இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கோங்க. சோ 2 to the power n நீங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, 2 to the power n is congruent to 2 to the power n mod 7. ஓகேவாமா? சோ அடுத்தது என்னடா, 6 into 9 power n. Because addition அப்படின்றப்ப நம்ம அது ரெண்டு டிஃபரெண்ட் டேர்ம்ஸா கன்சிடர் பண்ணுவோம். சோ இந்த டேர்ம்க்கு இப்ப நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 6 into 9 power n இருக்கு. ஓகேவா? சோ 6 அப்படின்றது ஒரு நார்மல் நம்பர் தான், லைக் நேச்சுரல் நம்பர், இன்டீஜர் தான். இத வந்து நீங்க 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா the same ரிமைண்டர், இதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் பாருங்க 9 power n. ஓகேவா? சோ அப்ப இத நம்ம கன்சிடர் பண்ணலாமா செகண்டா? என்ன கன்சிடர் பண்ண போறோம் இப்ப, 9 power n. 9 power n ல first நம்ம என்ன பண்ணலாம், we'll take 9. 9 when divided by 7. What is the remainder? 2. சரியா? இது டைரக்டாவே நம்ம எழுதிடலாமாடா, 2 mod 7. இல்ல அப்படின்னா நீங்க டிவிஷன் பண்ணி பாருங்க. 9 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 ones are 7, remainder 2. 9 minus 7 is 2. சரியா? So the remainder will be written here. So a is congruent to b mod n அப்படின்னா 9 is congruent to 2 mod 7 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. So actually what is the number that should be written? 9 power n. கரெக்டா? அதாவது 9 is multiplied multiple times till n times. கரெக்டா? சோ இங்க ஒரு ஆபரேஷன் a into c. இப்போ 9 அப்படின்றது இருக்கு. சோ 9 again நீங்க என்ன பண்றீங்க, 9 ஆல மல்டிப்ளை பண்றீங்க n times அப்படின்னா this much times நீங்க என்ன பண்ணணும், இங்க 2 வையும் that much times நீங்க மல்டிப்ளை பண்ணணும். புரியுதாடா? இப்போ 9 வந்து 2 is it is raised to the power 5, which means 9 நீங்க இங்க 5 times மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா congruent to b என்ற integer, இந்த ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, இதே நீங்க என்ன பண்ணணும், it is raised to the power 5, which means இதே நீங்க 5 times மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாடா? as per the theorem. So whatever operation is done to the integer a, it should also be done to the integer b. Okay மாமா? So அப்ப 9 is raised to the power n அப்படின்னா 2 should also be raised to the power n. ஓகேவா? as per the theorem and for the same mod value. சரியாமா? So 9 to the power n இப்ப நம்ம என்ன எழுதிடலாம், 2 to the power n mod 7 அப்படின்னு இருக்கு. ஓகேவாமா? சோ இப்ப நம்ம क्वेश्चनக்கு போயிரலாமா? ஓகே, தனித்தனியா டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ what is the question? 2 power n plus 6 into 9 power n. அப்ப என்ன இருக்கு, 2 power n plus 6 into 9 power n அப்படின்னா 2 power n க்கு பதிலா what you can write, this is equation 1, right? So 2 power n is congruent to இதுக்கு 2 power n mod 7. So instead of 2 power n, I'm going to write 2 power n mod 7. சரியாமா? plus 6 into plus 6 அப்படின்றது நான் அப்படியே தான் எழுத போறேன், into 9 power n. This is the second equation. 9 power n is congruent to 2 power n mod 7. Because 9 வந்து நம்ம 7 ஆல டிவைட் பண்றப்ப 2 ன்ற ரிமைண்டர். When 9 is raised to the power n, this integer also should be raised to the power n. ஓகேவா? So அப்ப 2 power n mod 7 கிடைக்குது. So instead of 9 power n, I'm going to write 2 power n mod 7. சரியாமா? புரிஞ்சுதாடா? இப்ப பாருங்க, this is a term and this is a term. Okay, பிளஸ்க்கு இந்த சைடு ஒரு டேர்ம் இருக்கு, அந்த சைடு ஒரு டேர்ம் இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க, ரெண்டுத்துல இருந்து காமனா ஏதாவது எடுக்க முடியுதான்னு பாருங்க. பாருங்க, இந்த டேர்ம்க்கு நமக்கு என்ன 2 power n mod 7 இருக்கு. இந்த செகண்ட் டேர்ம்லயே என்னது 2 power n mod 7 இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம், 2 power n mod 7 can be taken as common. கரெக்ட்டா? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து இத காமனா வெளியில எடுத்துட்டா இந்த டேர்ம்ல ரிமைனிங் என்னடா கண்ணா இருக்கு, 2 power n mod 7 அப்படியே நம்ம வெளியில எடுத்துறோம். There is nothing remaining அப்படினா what you will denote, 1 அப்படின்ற நம்பரால டினோட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சோ 1 பிளஸ், இப்போ இந்த சிம்பிள் மறந்துடாத, 1 பிளஸ் தங்க 2 power n mod 7 வெளியில எடுத்துட்டேன். சோ எதுவுமே இங்க இல்லனா 1 இருக்கறதா அர்த்தம். 1 பிளஸ் இந்த சிம்பிள் இருக்கு, இந்த 6 into 2 power n mod 7 ல 2 power n mod 7 பொசிஷன்ல ரிமைனிங் என்ன இருக்கு, 6 அப்படின்ற நம்பர் இருக்கு. சோ 1 plus 6. ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, 2 power n mod 7 into 7. கரெக்ட்டா இல்லையா தங்க? 1 plus 6 என்னது 7. இங்க எதுவுமே இல்ல, சிம்பிள் இல்லன்றதுக்கா இங்க எப்படி திடீர்னு இன்டு வந்துருச்சுன்னு யோசிக்காதீங்க. இப்போ ரெண்டு
ஆல்பபெட்ஸ் ஆர் 2 டிஜிட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிராக்கெட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆபரேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷன். 2 into 3 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி 2 பிராக்கெட்ஸ் குள்ள கூட டினோட் பண்ணுவோம். So 2 power n mod 7 காமன் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த 1 plus 6 when added it gives 7. So பாருங்க இது ஒரு நம்பர் கண்டிப்பா கரெக்டா இல்லையாடா. So இந்த ஆபரேஷன்ல எந்த வேல்யூ கிடைச்சாலும் சரி, இதுக்கு நீங்க 7 ஆல மல்டிப்ளை பண்றப்ப when you multiply it with 7, இந்த ஆன்சர் வந்து டோட்டலா எப்படி ஆயிடுது, it becomes a multiple of 7. It becomes a multiple of 7. கரெக்டா இல்லையா தங்கம்? நீங்க எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். ஓகே, 48, 76 எந்த ஒரு வேல்யூ வந்தாலும் அதை நீங்க 7 ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா it will become a multiple of 7. கரெக்டா இல்லையா? So which means it will be divisible by 7. கிடைக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு எப்படிடா கண்ணா இருக்கும், divisible by 7. பாருங்க ரேண்டமா இப்ப நான் 48 by 7 ஒரு நம்பர் எடுக்கிறேன். 7 4s are 20, so 280. 7 8s are 56. அடுத்தது என்னது 13, so 336. அப்ப பாரு 7 into whatever number you substitute here. 2 power n mod 7ல எந்த நம்பர் இருந்தாலும் சரி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ 48ன்ற நம்பரை ரேண்டமா எடுக்கிறேன். 7 into 48 becomes 336. இப்போ இந்த 336 will be divisible by 7. என்ன ஆன்சருக்கு 336 by 7 will be equal to 48. புரியுதாடா? சோ அப்ப இப்படி இந்த பேட்டர்ன்ல into 7 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு multiply by 7 வந்துட்டதுனால நம்ம சால்வ் பண்றதுல it is a multiple of 7. Therefore 2 power இந்த நம்பர் என்னது, இந்த 2 power n plus 6 into 9 power n, this is divisible by 7. புரிஞ்சுதாடா? Since it is a multiple of 7, இந்த நம்பரை நீங்க இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரப்ப into 7 சொல்லி multiple of 7 வரதுனால this number is divisible by 7 அப்படின்றது understood. ஓகேவா? இது வந்து நமக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சதுதான். ஓகேவாமா? புரிஞ்சுதாடா என்னன்ட்டு? ஃபர்ஸ்ட் 2 power n கன்சிடர் பண்றோம், then 9 power n கன்சிடர் பண்றோம், அதுக்கான சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றோம். 2 power n mod 7 is taken common, so remaining 1 plus 6 which becomes 7. So into 7 it is a multiple of 7 which automatically denotes that it is divisible by 7 also. புரிஞ்சுதாடா தங்கம் என்னன்னு? So simple தானடா, ஈஸி தானே? பாத்துக்கோங்க பாரு. ஃபர்ஸ்ட் 2 power n கன்சிடர் பண்ணிருக்கோம், 9 power n கன்சிடர் பண்ணிருக்கோம். So இது வந்து raised to the power nன்றது இந்த தியரம் அப்ளை பண்ணிருக்கோம். whatever operation is done to the left side இந்த dividend என்ன அப்ளை பண்றீங்களோ அது இந்த ரிமைண்டருக்கு அப்ளை பண்ணனும். ஓகேவா? அப்பதான் அது congruence modular statementsல நீங்க படிச்சது அப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகேவா தங்கம்? These are all for your rough calculations. So இதெல்லாம் எதுவும் கிடையாது. And this is your sum. So பாருடா, next sum, 9th sum, exercise 2.3. Find the remainder when 2 power 81. 2 raised to the power 81 is divided by 17. So 2 to the power 81 னா என்னடா அர்த்தம்? 2 into 81 அர்த்தமா? இல்ல. 2 into 2 into 2 into ன்னு சொல்லிட்டு repeated multiplication of the same integer till 81 times. ஓகேவா? How many times we are multiplying to? 81 times we are multiplying to. So அப்ப 2 to the power 81. சரியாமா? So இங்க வந்து repeated addition தான் multiplication, இது repeated multiplication. அதனால நம்ம இதை என்ன பண்ணுவோம், exponentல express பண்றோம். ஓகேவாமா? So 2 power 81 divided by 17 அப்படின்னா actual statement உங்களுக்கு எப்படி வரும்? 2 power 18 is your dividend. This number is to be divided by which number? 17. So what is your mod value? Mod 17. கரெக்டா? எந்த நம்பரால டிவைட் பண்றீங்களோ divisor is your mod value. அப்ப 2 power 81, 18 இல்ல 81. சரியாமா? So 2 power 81 is congruent to, now you don't know the remainder. ஏன்னா இவ்ளோ பெரிய நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆன்சர் என்னன்னே உங்களுக்கு தெரியாதுல. அதுக்கப்புறம் இதை டிவிஷன் பண்ணிட்டு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுல நம்ம என்ன செய்யவே இல்லை. So x. So I'm putting the remainder as x. x mod 17. ஓகேவா? 2 power 81 அப்படின்றது dividend. I have to find the remainder when this number is divided by 17. So 2 power 81 ஓட வேல்யூக்கு உட்காந்து பண்ணலாமாடா? 2 into 2 into 2 into சொல்லி உட்காந்து ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணலாமா? ஏதோ இப்போ ஒரு 2 power 10 அப்படின்னு இருந்தா கூட ஓகே. 2 power 5 into 2 power 5. So 32 into 32. இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஓரளவு வந்து தெரியும். 2 power 5 னா 32, 2 power 4 னா 16. So இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவு ஐடென்டிஃபை ஆகும், மல்டிப்ளை பண்ணிடலாம். 81 அப்படின்றப்ப அது ரொம்ப பெரிய ஸ்பிளிட் அப்ல நிறைய மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகும்ல. சோ இது என்ன பண்ணலாம்னா 2 power 9 into 9. என்ன தங்க பண்றேன் நான் இந்த 81 9 9s are 81. சோ அப்ப நான் என்ன பண்றேன் 81 அப்படின்ற இந்த நம்பரை I am splitting up. அதுவும் ஸ்பிளிட்டிங்னா எப்படி, இந்த மல்டிப்ளிகேஷன் 9 into 9. ஏன்னா பவர் லா நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? What do you mean by power law? A power m
into n equals a power m the whole power n. இந்த மாதிரி பவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றப்ப எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் பவர் ஃபார்ம்ல எப்படி பண்ணலாம்? a to the power m பேஸ்க்கு ஒரு பவர் எழுதிட்டு the whole power n அப்படி எழுதலாம். Okay, and vice versa. a to the power m the whole power n can be written as a power mn. ஓகேவாமா? சோ இப்படி இருந்தா இப்படி எழுதலாம் or vice versa. ஓகேவா? சோ இப்போ a power m into n. ஓகேவா? இங்க ரெண்டு ஒரே நம்பரா இருக்குன்னு நினைச்சுக்காத, ரெண்டு மல்டிபிள்ஸ் இருக்கு. சோ 9 9s are 81ன்றதுனால நான் இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். 2 பவர்ல இருக்கிற நம்பரை is congruent to x mod 17. ஓகே, சோ இப்போ என்னது 2 power 9 the whole power 9 as per power law. இது ஏன் இப்படி மாறுது? a power mn is nothing but a power m the whole power n. அப்பதான் இந்த ரெண்டு பவர்ஸும் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். So 2 power 9 the whole power 9 is congruent to x mod 7. Still I haven't found the remainder. இந்த dividend எப்படி எல்லாம் simplified formula எழுத முடியுமோ அதை பார்த்துட்டு இருக்கோம். 2 power 9 ஓட வேல்யூ தெரியும். What is 2 power 9? 512. என்ன மேம் டக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருடா, ஒன்னும் இல்ல. 2 power 9 அப்படின்னா சிம்பிள் 2 into 2 into 2 into சொல்லி ஸ்பிளிட் பண்ணுங்க. ஐ மீன் 9 டைம்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்க. இல்ல அப்படின்றவங்க இது வந்து ஒரு 4 டைம்ஸ் தெரியும், எனக்கு 2 டைம்ஸ் தெரியும் அப்படின்றவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பார்த்தவங்க இங்க நான் இதை ஒரு 4 டைம்ஸ் ஸ்பிளிட் பண்றேன். சரியாமா? அடுத்த ஒரு 4 டைம்ஸ், அடுத்த ஒரு 4 டைம்ஸ், இன்னும் எவ்வளவு டைம்ஸ் ரிமைனிங் இருக்கு? இன்னும் ஒரு 1 டைம் ரிமைனிங் இருக்கு. இப்போ இது ஒரு 4 டைம்ஸ் அப்படின்றப்ப 16, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அதே மாதிரி இந்த 4 டைம்ஸ்க்கு என்ன ஆகும்? 16 அப்படின்னு வரும். into 2, 16 into 16 ஓட நம்பர் தெரியும்ல உங்களுக்கு, 256. இல்லனாலும் இந்த மல்டிப்ளிகேஷன் ஈஸியா பண்ணிடலாம் இல்லையா? 16 into 16 அப்படின்னா 16 ஸ்கொயர். So 16 into 16 16 6 are எவ்வளோ? 20 22, 6 6 are 36. So இங்க எழுதினோம்னா 256. ஓகேவாமா? உங்களுக்கு தெரிஞ்ச மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்ல போடுங்க. இது என்ன மல்டிப்ளிகேஷன் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் தெரியுமோ நீங்க அதுல செய்யுங்க. 256 into 2. So which means 256 is doubled here. When multiplied by 2, the number is doubled. 200 or double 400, 50 or double 500. So 400 plus 100 500. 6 or double 12. So 512. இல்லனாலும் 256 into 2 போடு. 2 6 are 12. Remainder 1. 2 5 are 10. 10 plus 1 11. So remainder 1. 2 2s are 4. 4 plus 1 5. 512. உனக்கு எந்த மெத்தட் தெரியுதோ அது செய். அதனால தான் நான் இதெல்லாம் ஸ்பீடா செஞ்சிடுறேன். ஓகேவாடா? பிகாஸ் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல பண்ணாதான் பெஸ்ட். So இப்ப 2 power 9 ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சாமா? 512. ஓகே, so இப்ப 2 power 9க்கு பதிலா நான் 512 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். the whole power 9, இந்த 9 மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஒரு பவர் எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? to the whole power 9 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. is congruent to x mod 17. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த பவரை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துருங்க. what you are going to evaluate அப்படின்னா 512 is congruent to x mod 17. இதை நம்ம evaluate பண்ணிடலாம். நீங்க லாஸ்ட் சம்ல பார்த்திருப்பீங்க, 8th சம்ல 9 power n அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். what you would have done, 9க்கு ஃபர்ஸ்ட் என்ன ரிமைண்டர் வருதுன்றதை கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா இல்லையா? then by applying the theorem, if this is raised to the power n, the remainder should also be raised to the power n ன்னு படிச்சிருப்பீங்க. so இந்த பவர்ல வேல்யூ வருதுன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் நம்பரை மட்டும் எடுத்து evaluate பண்றோம். 512 is congruent to x mod 17 அப்படின்னா what is the remainder அப்படின்னு பார்க்கிறோம். so 512 divided by 17 பண்ணலாமா தங்கம்? so 17 3s are, இது எடுத்தோடனே வந்துருச்சு பாரு, 17 3s are 51 is a multiple of 17. so 17 3s are 51. அப்ப எழுதிக்கலாம். ஓகே, இங்க 2க்கு எந்த நம்பரும் இல்ல அடிஷனலா பண்றதுக்கு, so 0ன்னு எழுதிக்கலாம். ரிமைண்டர் என்ன தங்கம்? 2. ரிமைண்டர் என்னமா? 2. so 512 is congruent to 2 mod 17. சரியா இல்லையா? 512 is congruent to 2 mod 17. so 512 வந்து 2 mod 17 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இங்க இருக்கிற ஈக்குவேஷனை பாரு. 512ன்ற நம்பர் என்ன பண்ணப்பட்டிருக்குது? what is done to 512? it is raised to the power 9. ஓகேவா? so if the left hand side integer is raised to the power 9, x ன்னு சொல்லிட்டு x இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய நம்பரும் என்ன பண்ணும்? you should raise it to the power 9. கரெக்டா இல்லையா தங்கம்? so இப்ப பண்ணலாமா அத நம்ம? இங்க பாரு, 512 is raised to the power 9, which means 2 should also be raised to the power 9. இந்த சைடு இருக்கிற இன்டிஜரும் raised to the power 9 இருக்கணும். so mod 17. இப்ப ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 512 to the power 9 ஓட ரிமைண்டர் என்ன? 2 to the power 9. மேம் 2 to the power 9ன்றது ஒரு எக்ஸாக்ட் ரிமைண்டரா? இந்த வேல்யூ 17 ஓட சின்ன வேல்யூவா நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா
2 to the power 9 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க இப்பதான் 512 கரெக்டா இல்லையா? 512 17 ஓட கம்மி லெசர் வேல்யூவாடா? இல்லவே இல்ல கரெக்டா இல்லையா? சோ அப்ப again this number should be replaced by its remainder. Congruence modular statementல படிச்சீங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? When a positive integer is divided by n, the possible remainders கொடுத்துட்டு when we work with modulo n, we replace all the numbers by their reminders upon division by n. So இப்போ இங்க again என்னது 512 நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆபரேஷன் மட்டும் தனியா எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா என்னது? x mod 17 செஞ்சீங்கன்னா என்னது? The same remainder 512 17 ஆல டிவைட் பண்ணா என்னது? 2ன்ற ரிமைண்டர்ன்றது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். So அப்ப இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுத போறீங்க? 512 to the whole power 9 is congruent to, instead of 512 this is done division again, correct? Division திருப்பி பண்ணீங்கன்னா what is the remainder that is obtained? 2 will be obtained. So 2 mod 17. புரியுதா தங்க என்னன்ட்டு? இங்க ஒரு ரிமைண்டர் நமக்கு கிடைக்குது இந்த பெரிய வேல்யூக்கு, பட் அதுவும் லார்ஜர் வேல்யூவா இருக்கிறதுனால again that should be done division. 512 க்கு டிவிஷன் ஆல்ரெடி பண்ணிருக்கோம். என்ன ரிமைண்டர்? 2. So 2 ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். 512 power 9 is nothing but another 2 power 81. 2 power 81 number தான் நீங்க இப்படி express பண்ணிருக்கீங்க. So 2 power 81 is congruent to 2 mod 17. So you have found out the remainder. Remainder என்னடா தங்கம்? 2. What is the remainder value? It is 2. Okay, x இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா that is our remainder. புரிஞ்சுதாமா என்னன்ட்டு? So easy தானே? 2 power 81 you are splitting up 9 into 9. So power law apply பண்ணி 2 power 9 the whole power 9 எழுதுறீங்க. 2 power 9 value 512 கண்டுபிடிச்சிட்டு இது அப்படியே இந்த ஈக்குவேஷனை you keep it as it is. ஓகேவா? இதுல பவர் வந்துட்டதுனால ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் நம்பர் மட்டும் எடுத்து இங்க ஆபரேட் பண்றீங்க. So 512 ஓட ரிமைண்டர் என்னன்னா 2 mod 17. So இப்போ இந்த ஈக்குவேஷன் படி 512 என்னது? Raised to the power 9. அப்ப this remainder also should be raised to the power 9. அப்ப 512 to the power 9, 2 to the power 9. 2 to the power 9 ஓட வேல்யூ வந்து 512. So it is a larger value. So remainder வந்து again இதை வந்து replace பண்ணும். Therefore it is equal to 2. சரியாமா? Thank you டா. So பாப்பு பாருங்க exercise 2.3 10th sum. Modular arithmetic based sum. So the duration of flight travel from Chennai to London. ஓகேவா? So வந்து starting point எங்க நமக்கு Chennai and ending arrival point எங்க destination London. ஓகேவாமா? So Chennai to London through British Airlines is approximately 11 hours. So the traveling time is about 11 hours. ஓகேவாமா? So இந்த duration வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. It is given. The airplane journey begins its journey on Sunday at 23:30. இந்த starting time என்னடா கண்ணா? 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? அப்படின்னு கேக்குறாங்க. So இப்போ இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட question வந்து ஆக்சுவலி இங்க உங்களுக்கு ரெண்டு question கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். எப்போது வந்து ஸ்டார்டிங் டைம் கொடுத்துட்டு இந்த அரைவல் டைம் இங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் டைம், அதாவது இந்த ஆஸ் பர் நீங்க எந்த டைம் படி கால்குலேட் பண்றீங்களோ அதுபடி அரைவல் டைம் என்னன்ற மாதிரி இருக்கும். பட் இங்க நீங்க அரைவல் டைம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் த டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லண்டன் டைமிங். ஓகேவா? நம்ம ஊர் டைமிங்கோட லண்டன் டைமிங் மாறும். கரெக்டா இல்லையா? சோ அப்ப இங்க ஓகே இங்க இருந்து 11 மணி நேரம் இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு 11 hours ஆட் பண்ணிட்டு அந்த வர ஆன்சரை வந்து நம்ம 24 hour ஃபார்மட்லயும் 12 hour ஃபார்மட்லயும் சொல்ல போறது இல்ல. நாட் ஓன்லி ஜஸ்ட் தட், நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் அகைன் என்ன பண்ணும்? 4.5 hours ahead to that of London time. அப்ப நம்ம ஊர் டைம் இது வந்து நம்ம செகண்ட் क्वेश्चन தான். சோ நான் இத திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட யூசுவல் ப்ரொசீஜர் என்ன? இங்க டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுற டைம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையாடா? சோ இப்போ என்னன்னா ஸ்டார்டிங் டைம் என்னது நமக்கு 23:30. இது கூட எவ்வளவு hours? This is the starting time. சோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. How many hours you are traveling in flight? Duration 11 hours you are traveling. கரெக்டா இல்லையா? சோ இப்போ இத நல்லா பாத்துக்கோடா. 23:30 அப்படின்றப்ப இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி இட் இஸ் given in railway time. Railway timing in the sense 24 hour clock format கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்மட் கொடுத்திருக்காங்க? 24 hour format கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? சோ இப்போ இதுல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே? சோ மாடுலர் கிளாக் எதுக்கு வரைய போறீங்க? mod 24. mod 24 னா எப்படி? Starts from 0 and ends in 23. 1 less than the divisor that you choose. So 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12. Corrected? 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. 23 already நம்ம எழுதிட்டோம். Okay, 23. So, இப்போ என்ன டைம் சொல்லிருக்காங்க? Starts from 23:30. 23:30 னா நைட். நமக்கு இன்னொன்னு இங்க AM PM நம்ம மென்ஷன் பண்ணல இவங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 23:30ன்றது as per 12 hour format நமக்கு இது என்னது? நைட் டைம். கரெக்டாடா? ஒரு full day முடியறது வந்து how many hours we have in a day? 24 hours. கரெக்டா? Starting from 00 hours. So கிட்டத்தட்ட வந்து இங்க ஸ்டார்டிங் இங்க டே அப்படின்னா திருப்பி இப்படி ஒரு full rotation போயிட்டு வரப்ப இது நைட். கரெக்டா இல்லையா? So இப்போ எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்ற பாயிண்ட் பாருடா. 23:30 which means இந்த இடத்துல இது 23:30ன்றதுனால நான் ஒரு மாதிரி மிட் பாயிண்ட்ல மார்க் பண்றேன். So how many hours duration plus 11 hours. அப்ப என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 அப்படின்னா 11 கிட்ட நான் மார்க் பண்ணல, நான் அந்த மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிட்டு வரேன். தெரியுதாடா அது? சோ பாருங்க 10க்கு பக்கத்துல in between 10 and 11. in between 10 and 11 என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தாண்டி ஒரு half way. அப்ப 10:30. சோ டோட்டலா என்னது? நீங்க ரீச்சிங் டைம் இங்க அரைவல் டைம் என்னன்னு எழுதலாம்டா? 10:30. since it is 10:30 இது என்னது நமக்கு? மார்னிங் டைம். ஓகேவா? பிகாஸ் 24 hour ஃபார்மேட் படி 12 தாண்டுனா நமக்கு PM. இந்த 12 அப்படின்னு இந்த ஹாஃப் சைக்கிள் தாண்டணும் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது என்னது? PM. இதெல்லாம் என்னதுடா? AM. till 12 o'clock நமக்கு AM. ஓகேவாமா? சோ அப்ப இது 10:30 AM. எந்த டைமிங்ல நம்ம போய் ரீச் ஆகுறோம்? 10:30 AM. எப்படிடா? 23:30 plus 11 hours. சோ 23:30 னா இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறேன். 23 தாண்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க 24 னு ஸ்டார்ட் ஆயிடும். சோ அப்ப 23 க்கு 24 க்கு நடுவுல இந்த 23:30 ஆரம்பிக்கிறேன். சோ இங்க இருந்து 11 hours அப்படின்றப்ப 1 பாருங்க நான் வேற கலர்ல அந்த டாட்ஸ் மட்டும் மார்க் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 hours. so 11 hours னா 10 க்கு 11 க்கு so 10 தாண்டி 10:30. ஓகேவாமா? 10:30 AM க்கு ரீச் ஆயிடும். இந்த டைமிங் ஆக்சுவலா எதுபடி நம்ம சொல்றோம்? as per the சென்னை டைமிங். ஓகேவா? சென்னை டைம் படி, பிகாஸ் சென்னையில நம்ம 23:30க்கு கிளம்பி இருக்கோம். சென்னையில இருக்கப்ப நீங்க அந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இப்போ அதுபடி நமக்கு என்னது? 11 hours டியூரேஷன். இங்க போய் லேண்ட் ஆகுறப்ப இப்போ உங்களோட டைம் என்ன? லேண்ட் பண்ற டைம் வந்து 10:30 AM. ஓகேவா? லேண்டட் அட் 10:30 AM. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்றது பாருங்க. if the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time. So நம்ம என்ன பண்றோம்? ஒரு 4.5 மணி நேரம் முன்னாடியே கால்குலேட் ஆகுது எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? சோ அப்ப ahead அப்படின்னா முன்னாடியே. அப்ப லண்டன் டைமிங் எங்க இருக்கும்? இதுக்கு பின்னாடி. கரெக்டா இல்லையா? ரிவர்ஸ்ல போகணும். அப்ப 4.5 hours ahead to that of London's time. ஓகேவா? சோ இப்ப லண்டன்ல வந்து 10 மணி அப்படின்னா இல்ல ஒரு 8 மணி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, if London's time is 8 நமக்கு என்னது? சென்னையில வந்து 4.5 hours ahead அப்படின்னா முன்னாடி தள்ளி இருக்கிறது. அப்ப plus 4.5 பண்ணுவோம். நம்ம என்னடா? plus 4:30. ஓகேவா? 4 hours 30 minutes. அப்ப என்னது? 8 plus 4 12. so 12:30 அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையாடா? சோ இதுதான் ahead அப்படின்னுவோம். இப்ப சென்னையில இருந்து லண்டன் டைம் கால்குலேட் பண்றப்ப நமக்கு என்ன பண்ணணும்? லண்டன் டு சென்னை டைம்ன்றப்ப aheadன்றதுக்கு பிளஸ் பண்றோம். சோ இப்ப நம்ம சென்னை டைம் படி கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப லண்டன் டைம்க்கு என்ன பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸ்ல போகும். பிகாஸ் சென்னை வந்து முன்னாடி தள்ளி இருக்குது. ahead அப்படின்னா முன்னாடி இருக்கிறது. ஓகேவா? சோ இப்ப எங்க என்ன பண்ணணும்? லண்டன் டைம்க்கு அப்படியே ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போகணும். 4.5 hours. அப்ப பாரு நம்ம எங்க போகணும்? ரிவர்ஸ்ல 1. ஓகே, இங்க பாரு 1 2 3 4 மட்டுமா? 4.5 hours. அப்ப இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நீ எங்க போகணும்? மிட் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா இந்த பாயிண்ட் கிட்ட போயிடணும். சோ டைம் எங்க இருக்குன்னு பாரு. 6 AM. சோ 10:30 AM ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? you go 4.5 hours back. அப்ப 4 hours 30 minutes நீங்க என்ன பண்றீங்க? மைனஸ் பண்றீங்க. ஏன் மைனஸ் பண்றோம்? லண்டன் டைமை விட சென்னை டைம் 4 hours அதிகமா இருக்கு. 4.5 hours அதிகமா இருக்குது. சோ நம்ம லண்டன் டைம் படி தான் இப்ப கால்குலேட் பண்ண போறோம். then find the time at London. நீங்க லண்டன்ல போய் இறங்குறப்ப லண்டன் கிளாக்ல என்ன டைம் காமிக்குதுன்றத நீங்க பாக்கணும். இப்போ
ஓகேவா? சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட டைம்ல இருந்து 4.5 hours சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ ரிவர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா 6 am. அப்ப 10:30 இத மேனுவலா நம்ம செய்யணும்னா என்ன பண்ணுவோம், 10:30 am minus 4:30, 10 minus 4 னா 6, 30 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ் சப்ட்ராக்ட் ஆயிடும். சோ 0 0 6 am க்கு நீங்க ரீச் ஆயிடுவீங்க. நைட் 11:30க்கு ஆரம்பிச்சு, சோ 23:30 is nothing but 11:30. நைட் 11:30க்கு ஆரம்பிச்சீங்கன்னா மார்னிங் 6 am க்கு நீங்க போய் ரீச் ஆயிடுவீங்க. 6 amன்றது as per the London timing. As per the London timing. புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ என்னதுடா, ஸ்டார்டிங் டைம் வந்து 23:30. this is as per சென்னை டைம். ஓகேவா? சோ அப்ப இது கூட நீங்க என்ன பண்றீங்க, 11 hours. இது எல்லாமே இப்போ உங்க வாட்ச்னு வச்சுக்கோங்க. சென்னை டைம்னு சொல்றது என்னது, your watch. உங்க ரிஸ்ட் வாட்ச்ல வந்து நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவாமா? சோ இந்த வாட்ச்ல பாக்குற டைமிங் வந்து என்ன அப்படின்னா 23:30. சோ இது கூட என்ன பண்றீங்க, plus 11 hours ஆட் பண்றீங்க. சோ அப்ப plus 11 hours அப்படின்றப்ப என்ன ஆக்சுவல் வேல்யூ 34:13 கிடைக்கும். பட் 34:30 நம்ம என்ன பண்ண போறோம், we'll use mod 24 in order to find the exact time. ஓகேவா? 34ன்ற ஒரு நம்பர்ல நமக்கு கிளாக்ல கிடையாது. ஓகே, சோ அப்ப 23:30 ஓட plus 11 hours அப்படின்னா 34:30. 34:30 எங்க வரும்ன்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாரு. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகே 12 இப்படி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 எல்லாமே 0க்கு நேரா வரும். அப்ப 24 25 26 27 28 29 30 31 32 33 34 34 எங்க வருது தங்க. நான் இந்த கிளாக் வந்து ஆக்சுவலி 23 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணனும். பட் நான் இங்க கம்ப்ளீட் பண்ணல பிகாஸ் ரிப்பீட்டடா நம்ம இங்க வரையறதுனால. சோ இப்ப பாரு 34 அப்படின்றது நமக்கு எங்க வருது, 10 o'clock கிட்ட வருது. அப்ப 34:30 னா என்னடாமா, 10:30க்கு நீங்க போய் ரீச் ஆயிடுறீங்க. எங்க, லண்டன்ல போய் ரீச் ஆயிடுறீங்க. ரீச் லண்டன் ஓகே by 10:30. 10:30 in the sense 10:30 hours. இது வந்து நம்ம எந்த கிளாக் ஃபார்மேட்ல பாக்குறோம், 24 hour clock formatல பாக்குறோம். அப்ப நீங்க AM PM மென்ஷன் பண்ண தேவையில்லை இந்த இடத்துல. ஓகேவா? So 24 hour clock format படி 10:30 hours. ஓகேவா? 10:30 is nothing but AM. அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, reaches London at 10:30. இதுவும் என்னது, as per சென்னை டைம். இன்னும் நீங்க வந்து உங்க ரிஸ்ட் வாட்சே தான் பாத்துட்டு இருக்கீங்க. சோ முந்தின நாள் நைட் 11:30க்கு ஆரம்பிச்சு காலையில 10:30க்கு போய் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உங்க ரிஸ்ட் வாட்ச் பாக்குறப்ப நீங்க போய் ரீச் ஆயிடுறீங்க 10:30க்கு. இப்ப என்ன பண்ணிடுறீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அந்த ஊர்ல லேண்ட் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய கிளாக்க பாக்குறீங்க. ஓகேவா? சோ இப்ப அங்க இருக்கிற கிளாக் பாத்தீங்கன்னா உங்க வாட்ச்ல இருந்து ஒரு 4.5 hours கம்மியா ஓடுது. ஓகே, ரிவர்ஸ் ஐ மீன் ரிவர்ஸ்னு சொல்ல முடியாது, கம்மியா ஓடுது. இது வந்து 4.5 hours ஃபாஸ்ட்னு வச்சுக்கோங்க. உங்க கிளாக் உங்க வாட்ச் எப்படி இருக்குது, 4.5 hours ஃபாஸ்டா ஓடுது. ஓகேவா? அப்ப அவங்க கிளாக் படி என்ன இருக்குன்றது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, உங்க டைம்ல இருந்து 4.5 hours சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. புரியுதாடா? சோ உங்க ரிஸ்ட் வாட்ச்ல 10:30 காமிக்குது. லண்டன் டைமிங்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்க ஊர் டைமை விட எங்களுக்கு 4.5 hours ஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து 4.5 hours ஃபாஸ்டா இருக்கிறீங்க உங்க டைம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணும், இது ஸ்லோ அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னா இந்த 10:30ல இருந்து இந்த 4:30 4 hours 30 minutes சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ 10 minus 4 hours minus hours என்னது 6 minutes minus minutes 30 minutes minus 30 minutes is 0. சோ 6 am க்கு ரீச் ஆயிடுறீங்க. சோ 6 amன்றது என்னது, லண்டன் டைம்ல 6 amக்கு நீங்க அங்க ரீச் ஆயிருப்பீங்க. ஓகேவாமா? சோ இதுதான் அவங்களுடைய கிளாக்ல நீங்க பாக்குற டைமா இருக்கும். உங்க ரிஸ்ட் வாட்ச்ல 10:30 இருக்கலாம், பட் அங்க இருக்கிற டைம் என்னவா இருக்கும், 6 o'clock இருக்கும். சோ புரிஞ்சுதாடா என்னன்ட்டு? That's it டா. சோ இது சிம்பிள் டா. plus 11 hours அப்ப 10:30 amன்றது இந்த கிளாக்ல கால்குலேட் பண்றீங்க. ஓகேவா? இந்த மாடுலர் கிளாக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்ம மேல எழுதி இருக்கிறதுக்கான மாடுலர் கிளாக் பாரு. 23:30ல ஆரம்பிப்ப plus 11 hoursன்றப்ப 11 steps இங்க கவுண்ட் பண்ணுவ. சோ 10:30 amன்ற ஆன்சர் கிடைச்சிரும். தென் minus 4:30 னா அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு 4 ஸ்டெப் மூவ் பண்ணுவ. சோ அப்ப எங்க போய் நிக்கும், 6 o'clockல 4 hours 30 minutes மூவ் பண்ணீங்கன்னா 6 am. செகண்ட் மெத்தட் எப்படி, ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டு 34:30ன்ற நம்பர் எழுதுறீங்க. என்ன பண்றீங்கம்மா, 34:30ன்ற நம்பர் எழுதுறீங்க. இப்ப இந்த 34:30ன்ற நம்பர் எங்க வரும் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 10 o'clock கிட்ட வருது. சோ 10:30 ஹவர்ஸ்ன்றத கண்டுபிடிச்சற மாடுலர் கிளாக்ல. ஓகேவாமா? சோ இப்போ இந்த 10:30 ஹவர்ஸ்ல நீ என்ன பண்ற, you are subtracting 4 hours 30 minutes. ஓகேவாமா? in order to find the exact time of London. அங்க லண்டன்ல என்ன டைம்ன்றத பாக்குறீங்க. That's it, Amma.